இந்த இன்னைக்கு என்டோமெண்ட் லெக்சர் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு வந்த எல்லோருக்கும் சுஸ்வாகத்தம். இந்த என்டோமெண்ட் லெக்சர் காஞ்சி மட் என்டோமெண்ட். இந்த காஞ்சி மட் என்டோமெண்ட்ன்றது பரமாச்சாரியாரே சொல்லி ஆரம்பிச்ச ஒரு என்டோமெண்ட். சம்ஸ்கிருத அகாடமியில நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ரொம்ப 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 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மூக்க பஞ்சசதி அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வருஷமும் ஒரு தனியா ஒரு டாக் வச்சுட்டு இருக்கோம். அந்த என்டோமெண்ட் வந்து ஆர் நடராஜன் ஐஏஎஸ், அவர் வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆஃப் இந்தியா. அவரோட கிரேட்னஸ் என்னன்னா, அவரு இங்கிலீஷ் பேசினார்னா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவர். ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவரை பர்சனலா அவரோட ஒர்க் பண்றதுக்காக மெட்ராஸ்ல இருந்து பிக்கப் பண்ணி டெல்லி கூட்டு போனவர். அவரோட ஃபாதர் ராமச்சந்திர ஐயர் அண்ட் பாகிரதி அம்மாள் அவன் ஞாபகார்த்தமா இந்த மூக்க கவி வந்து நிறைய பேர் நம்ம சான்ஸ்கிரிட் படிச்சவாளுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து காஞ்சி மட்டில் ஒரு சங்கராச்சாரியா இருந்திருக்கார். அண்ட் ட்ரெடிஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். மூக்கடா இருந்து இந்த ஸ்லோகம் எழுதினார், 500 ஸ்லோகம், மூக்க பஞ்சசத்தின்னு பேரு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நம்ம வருஷம் அது கேட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த என்டோமெண்ட் வந்து நம்ம பேண்டமிக்னால ஆன்லைன் ஆல்சோ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். First of all, our gratefulness and respects to Dr. Sudha Seshayan for joining us today. ஏன்னா மேடமோட கிரெடென்ஷியல்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. she is known to all of us. தமிழ்நாட்டில் இல்லை வெளியில கூட அவங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்களோட ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி அவங்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும். இப்போ வைஸ் சான்சலராக இருக்காங்க, எவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் கூட இந்த டாபிக் பெர்ஹாப்ஸ் அவங்களுக்கு உயிருக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், மனசுக்கு, ஹார்ட்டுக்கு, அதனால உடனே ஒத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் சீதா சுந்தராமன் கேட்ட உடனே. ஸோ அதுக்காகவே எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். டாக்டர் சுதா சேஷையன் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் மெடிக்கல் லைன்ல 30 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு டீச்சிங் அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு. அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இப்போ எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காலேஜஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜில் ஷி ஹட் பீன் எ ப்ரொஃபஸர் அண்ட் லேட்டர் வைஸ் பிரின்சிபால் அண்ட் அவ்வளோ பாப்புலராக இருந்திருக்காங்க. தென் 2018 டிசம்பரில் ஷி வாஸ் chosen as the vice chancellor of Dr. MGR Medical University. டாக்டர் சுதா சேஷையன் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, சிலபஸ்லாம் கூட இருக்கு. ஸ்வேரிங் இன் செரிமனி சீஃப் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனியா இருந்திருக்காங்க. அண்ட் கலைஞர் இருக்கும்போதும் சரி, மேடம் ஜெயலலிதா மேடம் இருக்கும்போதும் சரி, நிறைய மீட்டிங் எல்லாம் அவங்க கம்பேரிங் பண்ணியிருக்காங்க. நாங்கள் லைவா பார்த்துருக்கோம், டிவிலையும் நிறைய பார்த்துருக்கோம். மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஃபார் சான்ஸ்கிரிட் லவர்ஸ் அண்ட் தமிழ் லவர்ஸ், அவங்களோட ரைட்டிங்ஸ் அண்ட் டாக்ஸ் அபவுட் டெம்பிள்ஸ், டிடியில் இருக்கட்டும், இன்னும் நிறைய இதில் இருக்கட்டும், விதவிதமான இன்ஃபர்மேஷன். அந்த ஒரு டெம்பிளை பற்றி பேசினாலும் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் தரவா வச்சுட்டு அவ்வளோ அற்புதமாக அவங்க பேசியிருக்காங்க. நிறைய கோவிலை பற்றி, நிறைய டேட்டிஸை பற்றி பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி தேவி அம்பாளை பற்றி அவங்க ஐ திங்க் அவங்கள மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாரும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துட்டு எப்படி இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இவ்வளோ அழகா இவ்வளோ தமிழ்ல அதுவும் அவ்வளோ அற்புதமா பேசுறாங்கன்றது வந்து ரியலி வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா நாங்கள் படிச்சிருக்கோம் மேடமோட தமிழ் ரைட்டிங்கு. சௌந்தர லஹரியா இருக்கட்டும், லலிதா சஹஸ்ரநாமா இருக்கட்டும், திரிசதியா இருக்கட்டும், அதோட இருக்க மந்திர, யந்திர, தந்திர, யோகா எல்லா சப்ஜெக்டையும் தரவா அனலைஸ் பண்ணி அம்பாளோட பேர், அந்த விசேஷங்கள், ஏன் அந்த பேர் வந்தது, அதாவது நம்ம ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா அதோட ரூட் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி
பிரமாதமா தமிழ் பிரமாதம் அவ்வளோ எக்ஸலண்டா இத்தனை வருஷமா சஸ்டெயின்டா அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிற மாதிரியும் கேட்கிற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லார்கிட்டையும் எடுத்துன்னு போய் நாட் ஓன்லி இன் ரூரல் ஏரியாஸ் பட் ஆல்சோ இன் காஸ்மோபாலிட்டன் ஏரியாஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவங்க பேசுற மாதிரி ஐ திங்க் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அனதர் பர்சன் லைக் டாக்டர் சுதா சேஷையன். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு அவங்க ஒத்துண்டதே ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. அமிட்ஸ் ஆல் ஹர் டைட் ஸ்கெடியூல். அதுக்காகவே நாங்கள் மறுபடியும் வி ஆஃபர் அவர் சல்யூட்டேஷன்ஸ் டு யூ மேடம். அண்ட் ஐ கேன் டெல் யூ இன் அட்வான்ஸ், இங்கே இருக்க நிறைய பேர் சான்ஸ்கிரிட் ஃபீல்டில் இருக்க நிறைய பேர் உங்களோட ஃபேன்ஸ் தான். நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கீங்க, குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டிடியூட்டுக்கு. நாங்கள் பார்த்துருக்கோம் ஆடியன்ஸில் அவ்வளோ சிம்பிள் ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக உட்காந்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் பார்த்து விஷ் பண்ணியிருக்கோம் மேடமை அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதில். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அவங்க வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னுட்டு, இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வரணும். லிட்ரரி ஃபீல்டில் எவ்வளோ வந்திருக்கோ இன்னும் நிறைய வரணும். இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் இன்னும் அதிகமாக வரணும். என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து வரணும்ட்டு நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த சன்ஸ்கிருத் அகாடமியாக இருக்கட்டும், இல்லை குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டியூட், இங்கே வந்து நிறைய ஜட்ஜஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்துட்டு லேட்டஸ்ட் வந்து நம்ம ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி மேடம் சுதா சேஷையன் இப்போ டாப் மோஸ்ட் வைஸ் சான்சலராக இருந்தால் கூட இன்னும் அதில் என்னென்ன ஹையர் போஸ்ட் இருக்கோ, இப்போ தமிழிசை மேடம் மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு வரணும். எங்கள் எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ these few words, இன்னைக்கு வந்து டாக்டர் சுதா சேஷையன் has chosen the topic காரண பரச்சித் ரூபா. அது வந்து கேள்விப்பட்டது தான் நம்ம எல்லாருமே, பரச்சித் ரூபாவா இருக்கட்டும், காரணமா இருக்கட்டும். பட் எனிவே அது மேடம் சொல்லும்போது அதனோட அழகும், அதனோட நளினம், அதனோட டெப்த் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் திஸ் வில் பி அப்லோடட் இன் யூடியூப் ஃபார் அதர்ஸ் டு வியூ இட். இன்னைக்கு யாரால ஜாயின் பண்ண முடியாட்டியும் அந்த யூடியூப்லயும் நாங்கள் போட்டுருவோம். இன்னைக்கு மேடம் வந்ததுக்காக மறுபடியும் எங்களோட தேங்க்ஸ். அண்ட் மோஸ்ட் வெல்கம் டு யூ மேடம். ப்ளீஸ் விசிட் அஸ் அட் யுவர் லிசர். உங்களுக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் காலேஜ் தெரியும், தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க, எங்கள் லைப்ரரிலாம் வந்து பாருங்க. யூ வுட் பி வெரி ஆனர்ட் இஃப் யூ கேன் விசிட் அஸ் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். அண்ட் ஓவர் டு டாக்டர் சுதா சேஷையன் ஃபார் ஹர் lecture. We are eagerly awaiting for it. Thank you, madam, once again. ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நிறைய பாராட்டி வரவேற்பு கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. நான் முதலிலேயே ஒரு வாக்குமூலம் கொடுத்து விடுகிறேன். எந்த மொழியிலும் எனக்கு பெரிய பாண்டித்யம் கிடையாது. I did not have the opportunity of studying any language in depth. உங்களுக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் மொழி, அதற்கு பின்னர் மொழி பாடங்கள் கிடையாது. மருத்துவக் கல்லூரியில் மொழி பாடங்கள் கிடையாது. எனவே எனக்கு எந்த மொழியிலும் பெரிய பாண்டித்யம் எல்லாம் இல்லை. இருந்தாலும் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை, அருளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்ரீ காஞ்சி மட பாகீரதி அம்மாள் என்டோமெண்ட் இரண்டும் சேர்ந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் காஞ்சி மகா சுவாமிகளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன்.
மூக்க பஞ்சசதிக்காக பாகீரதி அம்மாள் என்டோமெண்ட் என்று குறிப்பிட்டார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள் 2 பேருமே என்னிடத்தில் இதை அவர்கள் மாத்திரமில்லை, டாக்டர் சீதா அவர்களும் அதை பற்றி சொன்னார்கள். ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய என்டோமெண்ட்டும் இன்றைக்கு சேர்ந்து கொள்கிறது என்பது ஒரு வகையில் பொருத்தம். காரணம், ஒரு சின்ன சம்பவம், நான் கேள்விப்பட்ட சம்பவம், நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் பலமுறை காஞ்சி மடத்தில் இதை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லப்போனால் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் கூட இதை ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திக் கொண்டால் ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய என்டோமெண்ட் இன்றைக்கு சேர்ந்திருப்பது எவ்வளவு பொருத்தம் என்பது நமக்கு தெரியும். ஸ்ரீ மகா சுவாமிகளுக்கு மூக்க பஞ்சசதியில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இது எல்லோருக்கும் தெரியும். ஒரு பக்கம் இது இருக்க, ஒரு நாள் யாரோ ஒரு பக்தர் காமாட்சி அம்மன் மீது நிறைய பாடல்களை இயற்றி காமாட்சி மேல ஒரு ஸ்துதி என்பதாக மடத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். அவர் மடத்தில் வந்து காத்து கொண்டிருக்க, இதை போல அவர் அம்பாள் மீது ஸ்துதி செய்திருக்கிறார், அதை பெரியவாளிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று அங்க இருந்த மடத்து சிப்பந்தி ஒருவரிடத்தில் சொல்ல, அவர் போய் ஸ்ரீ மகா சுவாமிகளிடத்தில் இதை குறிப்பிட்டு சொன்னாராம். மகா சுவாமிகள் சிரித்துக் கொண்டே கேட்டாராம், மூக்கர் காமாட்சி அம்பாள் மேல 500 ஸ்லோகங்களை பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற யாராவது பாடணுமா என்று கேட்டாராம். அந்த அளவிற்கு மூக்க பஞ்சசதி என்பது ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு ஸ்துதி மாலை. எனவே அவருடைய பேரருள் இன்றைக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. I would request Madam Yamuna, I'm starting to share my screen, Madam. Yes, ma'am. I have given you the presenting. Has it come, Madam? Yes, ma'am. Okay, thank you. பெரியோர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிந்தவை என்றாலும் கூட, இது போன்ற வர்ச்சுவல் மீட்டிங்ல ஒரு சின்ன அபாயம் இருக்கு. ஒரு ஹால்ல பிசிக்கலா மீட்டிங் நடக்கும்போது யார்தான் பேசினாலும் ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கவனமும் முழுமையாக அந்த நபர் மேல மாத்திரம் இருக்காது. வேண்டுமானால் கண் பார்வையை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் வர்ச்சுவல் மீட்டிங்கில் அந்த நபருடைய முகம் மாத்திரம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் தெரிந்து கொண்டே இருக்கும். எனவே it is a little preferable to have some kind of another visual display. இந்த ஸ்லோகங்கள் தெரியும் என்றாலும் கூட கொஞ்சம் எண்ணங்களை ஒரு பாதையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த படங்கள், ஸ்லோகங்கள் ஆன் டிஸ்பிளே will help என்று கருதுகிறேன். காரண பரச்சித் ரூபா என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய டிஸ்கஷன் டாபிக். அதற்கு முன்னால் மூக்க பஞ்சசதியை பற்றி
whatever information அவர்களே முன்னர் குறிப்பிட்டார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். மூக்கராக இருந்தவர் காமாட்சி அம்பிகையின் அருளால் பாடத் தொடங்கினார் என்பதும், 500 பாடல்களை மழையாக கொட்டினார், காளமேகமாக கொட்டினார் என்பதும் நமக்கு தெரிந்தது. 500 பாடல்களையும் 5 பாகங்களாக ஒவ்வொரு சதகம் என்கிற முறையில் பிரித்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. இங்க நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்டர், there is a particular reference to this. பல நூல்களில், பதிப்புகளில் ஆர்யா சதகம் முதலில் தொடங்கும், அதற்கு பின்னர் தி ஆர்டர் குட் சேஞ்ச். ஸ்துதி சதகம், கட்டாட்ச சதகம், பாதாரவிந்த சதகம் என்று இந்த ஆர்டர் மாறும். ஒவ்வொரு பதிப்பிலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஆர்டர் கொடுத்ததற்கு காரணமும் மகா சுவாமிகள் தான். மூக்க பஞ்சசதியை பற்றி ஒரு முறை அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன், the way architectonics of the 500 ஸ்லோகாஸ் என்பதை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் இதற்கு ஒரு அழகான ஆர்டர் கொடுத்தார்கள். எப்படி என்றால், ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை, பார்த்திருக்க முடியாது. அந்த சின்ன குழந்தை முதலாக ஏதோ ஒன்றை நினைக்கிறது. கற்பனையில் தான் நினைக்க வேண்டும். அதனுடைய மனதில் ஏதோ ஒன்றாக நினைத்துக் கொள்கிறது. அதே போல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியை தன்னுடைய மனத்தில், தன்னுடைய உள்ளத்தில் அவள் இப்படியெல்லாம் இருப்பாள், எல்லையற்றவளாக இருப்பவள் இப்படியெல்லாம் இருப்பாள், அவளுக்கு 4 கைகள் இருக்கும், அவள் இந்த மாதிரியான ஸ்வரூபத்தில் இருப்பாள் என்று தன்னுடைய உள்ளத்திற்குள் வரப்பண்ணிக் கொள்ளக்கூடிய அந்த நிலைதான் ஆர்யா சதகம். காமாட்சி அம்பாள் இப்படியெல்லாம் இருப்பாள் என்று தன்னுடைய உள்ளத்திற்குள் வரப்பண்ணிக் கொள்ளக்கூடிய நிலை. சரி, அந்த உருவம், அந்த வடிவம் ஒரு மாதிரியாக எல்லையற்றதாக இருப்பது நமக்காக வடிவம் எடுக்கிறது. அந்த வடிவம் ஒரு மாதிரியாக இதுதான் என்று வரையறுத்து அந்த வடிவத்தை அமைத்து விடுகிறோம், ஆவிர்பவிக்க செய்து விடுகிறோம். சாதாரணமாக பூஜைகளிலே கூட இந்த பிம்பத்திற்குள் என்று ஆவிர்பவிக்க செய்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிம்பத்திற்குள் அதை கொண்டு வந்த பின்னால் அந்த வடிவத்தை வணங்குவது என்றால் முதலில் எப்படி வணங்குவது? பாதாரவிந்தங்களைத்தான் வணங்குவது. அந்த பிம்பத்தை வரப்பண்ணியதே வணங்க வேண்டும் என்பதற்காக. அப்படி வணங்கும் போது முதலில் அந்த பாதாரவிந்தம். சரி, பாதாரவிந்தத்தை வணங்கிக் கொண்டே அப்படி அம்மாவை தலை தூக்கி பார்த்தால் அம்மாவுடைய அந்த கரிசனமான புன்னகை, அம்மா எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்பதில் குழந்தைக்கு பெருமை இருந்தாலும் அம்மாவினுடைய புன்னகைதான் அந்த குழந்தைக்கு அணுக்கம். எனவே மந்தஸ்மித சதகம் என்று அம்மாவினுடைய அந்த மந்தஹாச புன்னகை. அந்த மந்தஹாச புன்னகையை பார்த்து கொண்டே அம்மாவை இன்னமும் கொஞ்சம் தலையை தூக்கி நோக்கும் போது அம்மாவினுடைய அந்த கடாட்சம். ஒரு சின்ன குழந்தை என்று கூட வைத்துக் கொள்வோம், கைக்குழந்தை. நாம் என்ன சொல்கிறோம்? அந்த கைக்குழந்தை முகம் பார்க்க தொடங்குகிறது என்றால் அந்த சிரிப்பை முதலில் புரிந்து கொள்கிறது. அதற்கு பின்னர் அந்த கருணை கடாட்சத்தை, அம்மாவினுடைய கண்ல என்ன தெரிகிறது என்று பார்க்க தொடங்குகிறது. அந்த கடாட்சம் எனக்கு வேண்டும் என்று அந்த கடாட்சத்தை இருக்கிறது. அதற்கு பின்னர் எங்க அம்மா இவ்வளவு உயர்ந்தவளா? நான் என்னுடைய அம்மான்னு நினைச்சேனே, ஆனா இவ்வளவு எளிவந்தவளாக இருக்கக்கூடியவள் இவ்வளவு உயர்ந்தவளா என்று வாயார மனமாற அந்த தாயை ஸ்துதிக்கிறது. அப்போ திஸ் கேன் பி த கரெக்ட் ஆர்டர். எனவே பாராயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆர்டரில் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதுதான் சரியாக இருக்கும் என்பதாக மகா சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த ஆர்டர்ல சில ஸ்லோகங்களை மாத்திரம் இப்போது நாம் பார்க்க போகிறோம். 500 ஸ்லோகங்களையும் ஒரு முறை சொல்லி பார்த்தால் கூட 1 மணி நேரம் போதாது. எனவே சில விஷயங்களை மாத்திரம் இப்போது நாம் இங்கே பார்க்க போகிறோம்.
ஆர்யா சதகம் இஸ் தி சிம்பிளஸ்ட். ஆர்யானா உயர்ந்தவள் என்பதான அந்த பொருளில் ஆர்யா சந்தஸ், ஆர்யா சந்தஸ்ங்கிறது ரொம்ப சொற்கட்டு எளிதாக இருக்கக்கூடியது. நான் அந்த சந்தஸ் டீட்டெயில்ஸுக்குள்ள எல்லாம் போகல. 100 ஸ்லோகங்களும் காமாட்சி அம்மனின் பெருமையை சொல்லக்கூடியவை. முன்னரே சொன்னது மாதிரி ஸ்ரீ மூக்கர் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாடிக் கொடுத்த பின்னர் ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய 19வது பீட்டாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ மார்த்தாண்ட வித்யா கணேந்திர சுவாமிகள் அவர்களால் பீட்டம் தமக்கு அடுத்ததாக பீட்டமேறுமாறு அழைக்கப்பட்டு காஞ்சி மடத்தினுடைய 20வது பீட்டாதிபதியாக பீட்டத்தை அலங்கரித்தார்கள் என்பது வரலாறு. அவருடைய பீட்டாரோகணம் 398 AD என்பதாக சொல்லப்படுகிறது. அதிலிருந்து 437 AD வரைக்கும் அந்த பீட்டத்தை அவர்கள் அலங்கரித்தார்கள். ஸ்ரீ மூக்க சங்கராச்சாரியர் என்றே கூட அவருக்கு பெயர் விளங்கியது என்பார்கள். எனவே அவருடைய அந்த விவரம் காஞ்சிபுரத்தை சுற்றியே அமைகிறது. காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுர சீம்னி காமபீட்ட கதா என்றுதான் அந்த அம்பாளை அவர் வர்ணிக்கிறார். காஞ்சிபுரத்தில் வாசம் செய்யக்கூடியவள் காம பீட்டத்தில், காமகோட்டி பீட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பீட்டத்தில் இருப்பவள். அவள் செம்மேனி படைத்தவள் என்று ஆரம்பிக்கிறார். காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா, காஷ்மீர பூச்செண்டாக காஷ்மீர ஸ்தபகமாக இருக்கிறாள் என்று சொல்லும் போதே அவள் செந்நிறம் படைத்தவளாக, செம்மேனி படைத்தவளாக இருக்கிறாள். அவள் ஏன் செம்மேனி படைத்தவள்? இதில் ஒரு சின்ன சந்தேகம் சில பேருக்கு வரலாம். சாதாரணமாக பார்வதி என்றும் பராசக்தி, சிவப்பிரியை என்றெல்லாம் சொல்லும் போது அவள் மலைமகளின் அம்சம். எனவே அந்த மலைமகள் கருமேனி படைத்தவள் தாமே. அப்படி கருமேனி படைத்தவளாக சொல்லாமல் செம்மேனி படைத்தவளாக சொல்லி இருக்கிறதே என்று ஒரு கேள்வி வரலாம். ஆதிபராசக்தியின் ராஜராஜேஸ்வரியாக விளங்கக்கூடிய அந்த வடிவத்தில் அவள் செம்மேனி படைத்தவள் என்பதுதான் உபனிஷதங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வர்ணனை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ லலிதாம்பிகை, ஸ்ரீ திரிபுர சுந்தரி, இந்த 4 தேவி வடிவங்களும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவை. இந்த 4 வடிவங்களும் செம்மேனி படைத்தவை. அது மாத்திரமில்லை, 4 திருக்கரங்கள், அந்த 4 திருக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். லலிதை என்று விளையாடுபவள்தான் காமேஸ்வரருடைய ஆசையை பூர்த்தி செய்தாள். எனவே காமாட்சியாக, அந்த காமாட்சியாக அனுகிரகம் செய்து பக்தர்களின் ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியவள். அவளே திரிபுவனங்களையும் ஆட்சி நடத்துகிறாள் என்பதனால் ஸ்ரீ மகா சிம்மாசனேஸ்வரியாக, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீசக்கர பீட்டத்தில் நிலை கொள்கிறாள். அவளேதான் முப்புறங்களை அழிக்கக்கூடிய, தனித்தனியாக இருக்கிற 3 புறங்களையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய, ஞான நேய ஞாத்ரு 3ம் தனித்தனியாக இல்லாமல் இந்த 3 புறங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த 3 புறங்களின் நாயகியாக திரிபுர சுந்தரியாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம். அந்த வகையில் காஞ்சிபுர சீம்னியாக இருக்கக்கூடிய காமாட்சியைத்தான் அவர் பாடுகிறார். காமாட்சிதான் லலிதாம்பிகை, லலிதாம்பிகைதான் காமாட்சி என்பதாக பல்வேறு கிரந்தங்கள் நமக்கு ஆதாரங்களை தருகின்றன. பிரம்மாண்ட புராணம் தான் இதற்கெல்லாம் முதல் தொடக்கம். அந்த பிரம்மாண்ட புராணத்தில் காமாட்சி எப்படி நிலை கொண்டாள் என்பதை பற்றி சொல்லும் போது, பரா திரிபுர அருணா ஜாத்தா சதுர்புஜா பாஷாங்குசேஷு கோதண்டபாணா லசத்கரா லலிதா சைவ காமாட்சி காஞ்சியாம்
வியக்திம் உபாகதா. அவள்தான் சரஸ்வதி ரமா கௌரியாஸ்தாமேவ ஆத்யாம் உபாசதே. அவள் ஆதி பராசக்தியாக 3 பெரும் தேவியரும் இலங்கக்கூடிய திருவடிவம் அந்த காமாட்சி என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விதத்தில் அந்த காமாட்சியை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ மகாபெரியவா அவர்கள் அடிக்கோடிட்ட மாதிரி அந்த வர்ணனையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். கஞ்சன காஞ்சி நிலையம். சரி, யார்? கர திருத் கோதண்டபாண ஸ்ருதி பாசம். அவளுடைய 4 திருக்கரங்களிலே 4 வகையான ஆயுதங்கள். அவள் எப்படி காட்சி தருகிறாள்? ஸ்தனபர நம்ரம், உயாரமான இடை கொண்டவள், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த 4 ஆயுதங்கள், ஒரு கையில் கரும்புவில் அவளுடைய கோதண்டம், அதற்கு எதிர்ப்புற கையில் வலது கீழ்கரத்தில் பஞ்சபாணங்கள், மேல்கரங்களில் பாசம், அங்குஷம். இந்த 4ஐயும் அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த 4ஐயும் வைத்துக் கொண்டு அவள் காட்சி தருகிறாள். ஒற்றை பரம்பொருள் கஞ்சன காஞ்சி நிலையம். அம்மா, ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னை நான் அண்டி நிற்கிறேன் அவலம்பே. உன்னை நான் அண்டி நிற்கிறேன். அவள் கைவல்யானந்த கந்தம். இந்த கைவல்யானந்த கந்தம்ங்கிறதுலதான் ஒரு பெரிய அழகு இருக்கு. ரமண மகரிஷி அகந்தையை எடுக்க வேண்டும்னு சொல்றச்சே வெறுமன சொல்ல மாட்டார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்தும்பர். இந்த கந்தம்ங்கிற வார்த்தை ரொம்ப நுணுக்கமான வார்த்தை. பல இடங்களில் பலவிதமான பொருள்களை தரும். இந்த இடத்தில் கந்தம் என்பதை வித்து, விதை என்று வைத்துக் கொள்ளலாம். அதைவிட அழகு அதை கிழங்கு என்று வைத்துக் கொள்ளலாம். கைவல்யானந்தம் என்பதிலேயும் ஒரு அழகு இருக்கிறது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மகிழ்ச்சி உண்டாகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். எந்த காரணத்தினால்? நான் நன்றாக இன்றைக்கு சாப்பிட்டேன், அதனால் மகிழ்ச்சி, உண்ட சுகம். இல்லை, இன்றைக்கு லீவ் விட்டு விட்டார்கள், ஹாலிடே, அதனால் நன்றாக 4-5 நாட்களாக சரியாக தூங்க முடியவில்லை, அந்த தூக்கத்தை எல்லாம் I caught my sleep today. அப்போ அது உறக்கத்தில் சுகம். இன்றைக்கு கூட்டம் இருக்கிறது, எல்லோரையும் சேர்ந்து அவர்களோடு கலந்து அளவலாவ போகிறேன், எனவே அளவலாவுவதில் சுகம். இப்படி சுகம், இந்த சுகத்திற்கான காரணம் வேறு எங்கோ இருக்கிறது. சுகத்திற்கான காரணம் இதுதான் காரணம் என்று we pointed something else. ஆனால் கைவல்ய ஆனந்தம், ஆத்ம ஆனந்தம் இருக்கிறதே, அங்கே ஆனந்தம் is not because of something else. மற்ற எல்லாவற்றுக்கும் சுகத்தை தேட வேண்டும் என்றால் சுகம் வேறு எங்கே இருந்தோ வர வேண்டும். ஆனால் ஆத்ம சுகம், ஆத்ம அனுபவம், ஆத்ம சுகம் இருக்கிறதே, அந்த ஆத்ம சுகம் ஆத்மாவிலிருந்துதான் வருகிறதே தவிர அது எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டரிலிருந்து வரவில்லை. அம்பாள் எப்படி கொலுவீற்று இருக்கிறாள்னா கைவல்யானந்தம், அந்த ஆத்ம சுகத்தில் ஆத்ம ஆனந்தத்தில் திளைத்தவளாக. அதுக்கும் கிழங்குக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செடி வேர் இருக்கும் பூமிக்கு அடியில, வேரிலிருந்து செடி மேலே வருகிறது. வேர் தான் காரணம். அந்த செடி நிலைத்து நிற்பதற்கு வேர் தான் காரணம். அந்த வேர் இல்லை என்றால் அந்த செடி நிலைத்து நிற்க முடியாது, வளரவும் முடியாது, பலன் தரவும் முடியாது. ஆனால் வேரை எடுத்து சாப்பிட முடியுமா என்றால் பல செடிகளில் வேரை எடுத்து சாப்பிட முடியாது. இது வேர், இது சரியாக இல்லை என்று அந்த காயை அலம்பும் போதே அந்த வேரை தனியாக எடுத்து விடுகிறோம். கீரையாக இருந்தால் கூட அந்த வேர் பகுதியை கிள்ளி விடுகிறோம். ஆனால் வேர் கிழங்கு, கிழங்கு என்பது வேரிலேயே உண்டாவது, வேரிலேயே பருத்து உணவாக பயன்படக்கூடிய பகுதி.
அப்போ கிழங்குன்னு சொன்னா அங்க வேர் தனி இல்ல, கிழங்கு தனி இல்ல. வேரும் கிழங்கும் ஒன்று. ஆனால் மற்ற செடிகளில் வேரும் அந்த செடியின் பிற பாகங்களும் தனித்தனி. மற்ற சுகங்களில் மற்ற ஆனந்தங்களில் எல்லாம் வேரும் செடியின் பாகங்களும் தனித்தனியாக இருக்கும். The root for my joy, root for my ecstasy is something else. ஆனால் இங்க root for that bliss is that same. அந்த ரூட்டே தான் அதற்கான சுகத்திற்கான காரணம். கைவல்யானந்த கந்தம். அவளே அந்த சுகமாக, அவள் அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டும் இருக்கக்கூடியவளாக ஆத்ம சுகத்தில் அவள் திளைத்திருக்கிறாள். 4 ஆயுதங்களோடு காட்சி தருகிறாள் என்று அவளுடைய அந்த வடிவத்தை வர்ணிக்கிறார். அந்த வடிவம் எப்படிப்பட்ட பலனை தரக்கூடியது? இந்த வடிவத்தினால் என்ன பிரயோஜனம் என்றால் என்ன பலன் கிடைக்கும்? சிந்தித்த பல பரிபோஷண, நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியவள், நினைத்ததை கிடைக்கச் செய்வதில், குழந்தைகளுக்கு போஷணம் தருவதில் அவளுக்கு நிகர் அவள். ஆனால் அவளுக்கு நிகர் என்று சொல்லாமல் அதற்கு இன்னொரு நிகரான ஒன்றை காட்டுகிறார். சிந்தாமணர் இவ. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் சிந்தாமணியை போன்றவள். இதுதான் அம்பாளுடைய ஸ்பெஷாலிட்டி. சிந்தாமணின்னு அந்த காலத்துல ஒரு கல் இருந்ததாக சொல்கிறார்கள். ஒரு சின்ன சிந்தாமணி கல்ல கொண்டு வந்து வச்சுட்டா கூட அந்த கல்லுக்கு முன்னால போய் நின்னு என்ன வேணும்னு கேட்டா கேட்டதையெல்லாம் அது தரும். இன்றைக்கு அந்த கல்லை காணும். நல்ல வேளை. அந்த கல் மாத்திரம் இருந்தது என்றால் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் அதற்கு பதிலாக அம்பாள் இருக்கிறாள். அம்பாளுடைய கிரகமே சிந்தாமணி கிரகம் என்றுதான் பெயர். அவள் இருக்கக்கூடிய இடம் சிந்தாமணி கிரகம். அது மாத்திரமில்லை, அவளே சிந்தாமணி. கேட்டதையெல்லாம் தரக்கூடியவள். சிந்தித்த பல பரிபோஷண சிந்தாமணிர் இவ காஞ்சி நிலையா. காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த காமாட்சி கேட்டதையெல்லாம் தரக்கூடியவள். சித் சுதாதாரா சித்தம் சிசிரயது சிரதர சுச்சரித சுலபா. அவள் சுலபமானவள், எளிமையானவள். யாருக்கு? சிரதர சுச்சரித. சிர அப்படின்னா சிரா அப்படின்னாலே லாங்னு அர்த்தம். ரொம்ப நாட்களாக, பல காலமாக நன்மைகளை செய்தால், பல காலமாக சத்காரியங்களை செய்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய அவள் என்னுடைய சித்தத்தை குளிரச் செய்கிறாள். சித்தம் சிசிரயது. எப்படின்னு கேட்டா சித் சுதாதாரா. மூக்கராக இருந்து பாடியவர், எளிமையான சொற்கட்டில் பாடியவர்னு பேரு. ஆனா அந்த ஒரு ஃப்ரேஸ், ஒரு பிரயோகத்துக்குள்ளயும் எத்தனை விஷயங்களை சுருட்டி 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 வச்சிருக்காரு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான அம்பாள் குண்டலினியாக விளங்குகிறாள் என்றும், அந்த குண்டலினியை எழுப்பிக் கொண்டு போய் சகசிராரத்தில் இருக்கிற பரமனோடு சிவத்தோடு சேர்க்கும் போது சிவசக்தி ஐக்கியத்தில் அவள் அமுததாரையாக பொழிகிறாள். அந்த அமுததாரை அப்படியே பொழியுமா. அதனாலதான் அவள் பௌர்ணமி நிலவாக அந்த நேரத்தில் தோற்றம் தருவாள். ஒரு திரைப்பட பாட்டு கூட உண்டு, தப்பு இல்ல அதை நினைச்சு பாக்குறதுல. அமுதை பொழியும் நிலவே. அம்பாள் சரத்காலத்து சந்திரன் மாதிரி இருக்கிறாள் என்பார் ஆதிசங்கர பகவத் பாதர். அந்த சரத்காலத்து சந்திரன் எப்படி அமுதை பொழிவது போல ஒளியை தருமோ, அம்பாள் சகசிராரத்தில் அவளை எழுப்பிக் கொண்டு போய் நிறுத்தினால் அங்கே இருந்து அமுதத்தை பொழிகிறாள். சித் சுதாதாரா. அப்படி இருப்பவள் காஞ்சிரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்ப சூதிக அபாங்கி. மன்மதன் தோன்றும்படியாக மன்மதனுக்கு பிறப்பிடமான கடாட்சத்தை கொண்டவள். அவளுடைய பார்வை மன்மதன் பிறப்பிடம். அம்பாள் அழகாக இருக்கிறாள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அழகுக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய, அழகுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய மன்மதனையே பிறப்பிக்க செய்கிறாள்.
இங்கேயும் அப்படித்தான். அந்த ஒரு பிரயோகத்துக்குள்ள எத்தனை விஷயத்த மடக்கி வச்சிருக்கார். அப்ப எவ்வளவு அனுபூதியில அவர் பாடி இருக்கணும். மன்மதன் எரிஞ்சு போனான்னு நமக்கு தெரியும். 2 சந்தர்ப்பங்கள்ல மன்மதனுக்கு அம்பாள் உயிர் கொடுத்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மன்மதன் எப்ப எரிஞ்சு போனான்? சிவபெருமான் அவர் நிஷ்டையில் இருந்தார், யோகத்தில் இருந்தார். யோகவயப்பட்டிருந்த அவரை போய் குமார சம்பவத்திற்காக எப்படியாவது எழுப்ப வேண்டும் என்று தேவர்கள் அனுப்பினார்கள். அந்த நிலையில் பக்கத்தில் போன மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்த மன்மதன் எரிந்து போனான். கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் போனான். ஒரு பக்கத்துல சிவம் தனியாக தவம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் சக்தி தனியாக தவம் இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் குமாரக்கடவுள் தோன்றுவார். எனவே குமாரக்கடவுள் வேண்டுமே, சூரபத்மனுடைய ஆட்டம் தாங்கவில்லையே என்றுதான் தேவர்கள் போய் மன்மதனை தூண்டிவிட்டார்கள். மன்மதன் போனான், எரிந்து போனான். ஆனால் அதற்கு பின்னர் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்தது. அப்படி திருமணம் நடந்த நிலையில் ரதி தேவி அந்த திருமணம் நிறைவடைந்த பின்னால் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாளாம். இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே காமதேவன் போனான். ஆனால் அவன் அழிக்கப்பட்டு விட்டானே, இந்த திருமணம் நடந்து விட்டது, போனவன் அழிந்து போனானே என்று அவள் வருத்தப்பட, கவலைப்படாதே, அவனை உனக்கு மாத்திரம் எழுப்பி தருகிறேன். ஏனென்றால் பதியாக இருக்கக்கூடிய சிவம் கொடுத்த தண்டனையை இப்போது மீற முடியாது. ஆனால் not going against him, but still உனக்கு நான் அவனை எழுப்பி தருகிறேன். உன் கண்களுக்கு மாத்திரம் அவன் புலப்படுவான் என்று எழுப்பி கொடுத்தாள் அம்பிகை. இது ஒரு தருணம். இன்னொன்று, பண்டாசுர வதம் முடிவடைந்தது. லலிதாம்பிகை பண்டாசுரனை வதம் செய்வதற்காகத்தான் தோன்றினாள். அந்த லலிதாம்பிகையான காமாட்சி பண்டாசுர வதம் முடிவடைந்த பின்னால் மீண்டும் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தாளாம். என்ன காரணம் என்றால், பண்டாசுரன் எங்கே இருந்து வந்தான்? மன்மதனை எரித்த அந்த சாம்பல் கொட்டி கிடந்தது. அந்த சாம்பலை எடுத்துத்தான் விநாயக குழந்தை விளையாடி பொம்மை செய்து, அந்த பொம்மைக்கு சிவனார் உயிர் கொடுத்த போதுதான் பண்டாசுரன் பண்ட பண்ட என்று நல்ல நல்ல என்று சொன்னவன், நல்லவனாக இருக்க வேண்டியவன் அசுரனாக மாறிப்போனான். எனவே அந்த பண்டாசுரன் அழிந்த பின்னால் மீண்டும் மன்மதனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் நன்றாக செயல்பட வேண்டும், நல்ல விதத்தில் செயல்பட வேண்டும் என்று அம்பிகை உயிர் கொடுத்தாள். எனவே அந்த மன்மதன் பிறப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடியவள், அவளுடைய கண் பார்வைதான் மன்மதனுக்கு பிறப்பிடமாக அமைகிறது. கந்தர்ப்ப சூத்திக அபாங்கீம் என்று அவளை வர்ணிக்கிறார். பரசிவ வாமாங்க பீட்டிகாசீனா, சிவனுடைய வாமபாகத்தில் இருக்கக்கூடியவள் பரமாம் கலாம், அவள்தான் பரதேவதை என்று அவளை வர்ணித்து, அவளுடைய தனி வடிவம் காமாட்சி என்கிற அந்த தனி வடிவத்தை வர்ணித்தவர் இப்போது என்ன செய்கிறார்? அவள் வேறு யாரும் அல்ல, அவளும் சக்தி சிவமும் ஒன்றுதான் என்பதாக வர்ணிக்கிறார். முதலில் அவளுடைய வடிவம் மாத்திரம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது காமாட்சி என்கிற அந்த வடிவம், 4 கரங்கள் கொண்டவள், சதுர்புஜா. அவளுடைய கண்கள் அழகானவை, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவை. யாருடைய விருப்பம்? மன்மதனே விருப்பத்தின் அடையாளம் தானே. விருப்பம் என்பதற்கு ஒரு உருவம் கொடுத்தால் அதுதான் மன்மதன். அப்போ அந்த விருப்பத்தை உருவாக்கக்கூடியவள், விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள், சத்காரிய விருப்பமாக இருந்தால், அதனால்தான் அங்கே சொல்லும் போது சிரதர சத்காரியம், நீண்ட காலமாக செய்யப்படுகிற நல்ல காரியங்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்று அவளுடைய அந்த வடிவம் வர்ணிக்கப்பட்டது. இப்போது அந்த வடிவம் இஸ் நவ் described or beheld from a slightly different view. ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே, இந்துவை தன்னுடைய தலையில் சூடியவராக இருக்கக்கூடிய சந்திரசேகரர் என்கிற சிவனார், அவருடைய ஐஸ்வர்யம் அது காஞ்சி மத்திய கதம், காஞ்சிபுரத்தின் மத்தியில் வந்து தங்கி இருக்கிறது.
அவருடைய ஐஸ்வர்யம். சக்தி என்றாலே அவருடைய ஐஸ்வர்யம் தானே. அவருடைய ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியது இப்போது காஞ்சிக்கு வந்திருக்கிறது. ஐந்தவ கிஷோர சேகரம். அவருக்கு மாத்திரம் பிறை நிலா என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, அவளும் கூட சந்திரசேகரி தான். ஐந்தவ கிஷோர சேகரம் இந்து. அந்த இந்து என்கிற பிறை நிலா அவளுடைய சிரசில் அழகாக கொலுவீற்றிருக்கிறது. கிஷோர ஐந்தவ, கிஷோர இந்து. அது பால சந்திரன், இளமையாக இருக்கக்கூடிய சந்திரன். இளமையாக இருந்தால்தான் அது பிறையாக இருக்கும், இல்லை என்றால் அது முழுமையாக வளர்ந்துவிடும். எனவே சந்திரசேகரியாக அவள் இருக்கிறாள். அது மாத்திரமில்லை, அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் ஐகாத்மிய பிரகிருதி, ஏகாத்ம பிரகிருதியாக அவள் விளங்குகிறாள். சிவனோடு ஐக்கியமாக விளங்குகிறாள். அது மாத்திரமில்லை, நிகமானாம் ஐதம்பர்யம். அப்படியே படிப்படியா ஒரு பிரயோகத்துல படிப்படியா ஏற்றிக்கொண்டே போகிறார். இந்த டீச்சிங் மெத்தடாலஜியில ஒன்று சொல்லுவார்கள். ஒன்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி சொல்லிக் கொடுப்பது? தெரிந்ததை சொல்லி அதிலே இருந்து தெரியாததற்கு அழைத்து கொண்டு போவது. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பா அப்பா, உலகம்னு சொல்கிறார்களே, உலகம் எப்படிப்பா இருக்கும்? பெருசா இருக்குமா? ஆமாம், பெருசா இருக்கும். அப்பா, உலகம் எப்படிப்பா இருக்கும்? உலகம் உருண்டையா இருக்கும். அந்த குழந்தைக்கு உருண்டைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. உருண்டைனா எப்படிப்பா இருக்கும்? என்ன சொல்லுவோம்? அந்த குழந்தை விளையாடக்கூடிய ஒரு பந்தை எடுத்து அந்த குழந்தையின் கையில கொடுத்து, இந்த பந்து இருக்கு பத்தியா, இந்த பந்து இது உருண்டை, இந்த பந்து நீ சின்னதா வச்சிருக்க இல்லையா, இதே மாதிரி பெருசா இருந்தா அதுதான் உலகம். Showing the unknown from what is already known. அம்பாளுடைய வடிவம், அந்த வடிவம் தெரிந்தது, கண்ணுக்கு புலனாக கூடிய அந்த வடிவம், தெரிந்த வடிவம், அந்த வடிவத்திலே இருந்து தொடங்கி இப்ப எங்க போற? அம்மா, உனக்கும் நிலவு உண்டு, சிவனுக்கும் நிலவு உண்டு, 2 பேரும் சந்திரசேகரி. ஆனால் இந்த சிவனும் சக்தியும் ஏக ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்கள். ஐகாத்மிய பிரகிருதி. பிரகிருத்தின்னு சொன்னா the first done or the first performed. நமக்கெல்லாம் தெரியும் அம்பாளுடைய தோற்றம். அதனாலேதான் காரண பரச்சித் ரூபா என்று தொடங்கினார். அம்பாள் என்கிற அந்த வடிவம் எப்படி தனியாக பிரிந்தது? ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், கால அவகாசம் இல்லை, அதனால ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், at some point of time, ஏதோ ஒரு காலகட்டத்தில், the first அப்படின்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, ஆதியான அந்த வேளையில் எதுவுமே இல்லை, எல்லாம் எல்லையற்று இருக்கக்கூடிய பரம்பொருள். அதுக்கு குணமில்லை, அதுக்கு நிறமில்லை, அதற்கு தனியான வாசமில்லை. ஃபார்ம்லெஸ், ஆர்டர்லெஸ், ஷேப்லெஸ், டேஸ்ட்லெஸ், லிமிட்லெஸ். எல்லை இல்லை. எல்லையில்லாமல் இருக்கக்கூடிய நிர்குணமாக, குணமில்லாமல் இருக்கக்கூடிய நிர்குணமான பிரம்மம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நிர்குணத்துக்கு லேசா ஒரு எண்ணம் வருகிறது. இதுவரைக்கும் அதுக்கு எண்ணம் இல்லை, எண்ணம் வருகிறது, தாட் ப்ராசஸ் வருகிறது. தாட்னு ஒண்ணு வந்தாச்சுன்னு சொன்னாலே கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்துரும். நினைத்து பார்க்க வேண்டும்னா கூட அதுக்கு கொஞ்சம் சக்தி வேணும். நாம நினைச்சு பார்ப்போம், இன்னைக்கு சக்தியே இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறோம், உடம்புல சக்தியே இல்ல. Even to think, there is a necessity of some little effort and energy. சில நேரத்துல ரொம்ப களைப்பா இருந்தா, என்னால இப்ப நினைக்கவே முடியல, திங்க் பண்ணவே முடியல, டோன்ட் டெல் மீ அப்படிங்கிறமா இல்லையா? அப்ப சிந்திப்பதற்கு கூட கொஞ்சம் எஃபர்ட்டும் எனர்ஜியும் வேண்டும். அந்த நிற்குணம் சிந்தித்தது, சிந்திக்க தொடங்கின உடனேயே அசைவு உண்டாச்சு, சக்தி உண்டாச்சு, எஃபர்ட் உண்டாச்சு. இந்த சிந்தனை என்கிற அந்த வடிவம் இருக்கே, சிந்தனை, அதுக்கு வடிவம் ஒரிஜினலி நம்மால சொல்ல முடியல. ஆனா அந்த சிந்தனை என்னாச்சு?
தனியாக பிரிந்து ஒரு வடிவம் கொண்டது. இப்ப இது பிரிஞ்சு வடிவம் கொண்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் இருந்தது அது ஒரு வடிவம் கொண்டது. வடிவமே இல்லாம இருக்கிற ஒண்ணுத்துல ஒரு வடிவத்தை கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொன்னா, ஒரு வடிவம் தனியாக பிரிந்தது என்றால் the remaining will become another வடிவம். அப்போ இந்த சிந்தனை தனியாக பிரிந்ததே அதற்குத்தான் சக்தி. ஏன்னா அதுக்கு சக்தி தேவை, அது சக்தி. இந்த சக்திக்கு முன்னால ரிமைனிங் தனியா இருக்கே அதுதான் சிவம். இவ்வளவுதான் கான்செப்ட். இது சிவம், இது சிவனேன்னு கிடக்கும். ஏன்னா அதுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்ல, எந்த எனர்ஜியும் அதுகிட்ட இல்ல. ஆனா எனர்ஜிங்கிறது தனியா பிரிஞ்சு வந்தா சக்தி. இந்த சக்தி அதுக்குள்ள சேரும் போதுதான் அச்சலமாக இருக்கிற சிவம் சலமாக ஆட்டப்படுகிறது. நான் கலு குச்சல ஸ்பந்தித்தும் அப்படின்னு கேட்டாரே, அப்ப இதுதான் அதை அசைவிக்கிறது. அப்ப இப்படி பிரிந்து இந்த வடிவம், இவளுடைய வடிவம்ங்கிறதே என்ன? ஒரு சிந்தனை. இப்ப என்ன சிந்தனைங்கிற கேள்வி வருமா இல்லையா? வாட் வாஸ் தி தாட்? தி தாட் வாஸ் உலகங்கள் படைக்கப்பட வேண்டும். ஏன் அந்த தாட் வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அதை மெஷர் பண்றதுக்கான எந்த மெஷரிங் ஸ்கேலும் நம்ம கிட்ட கிடையாது. இந்த உலகங்களை படைக்க வேண்டும், பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும்னு ஒரு சின்ன ஆசை, சிந்தனை. அந்த ஆசை அது ஆசையாக வந்ததுங்கிறதுனாலதான் அந்த ஆசை தனியாக பிரிந்து வடிவம் கொண்ட போது அவள் காமேஸ்வரி, காமாட்சி என்று ஆகிறாள். இந்த உலகத்தை படைக்க வேண்டும், பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்கிற ஆசை. அப்போ உலகத்தை படைப்பது, பிரபஞ்சத்தை படைப்பது என்றால் அவள்தான் அந்த பிரகிருதி. இதை படைப்பதற்கான, கிருத்தியம் செய்வதற்கான மூல பொருள், மூல பிரகிருதியாக அவள் நிற்கிறாள். இந்த மூல பிரகிருதி சிவத்தோடு சேர்ந்ததுதான், ஐக்கியப்பட்டதுதான். ஆனால் சிவத்தோடு இது சேர்ந்து இருந்தால், நிர்குணமாக இருக்கும் போது அங்கே எந்த விதமான பிரகிருதியும் நடைபெறாது, எந்த விதமான சிருஷ்டியும் நடைபெறாதுங்கிறதுனால அவள் பிரிந்து கொள்கிறாள். ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம். அவள் காஞ்சிக்கு தனியாக இறங்கி வருகிறாள். அவள் யாருன்னு கேட்டா, நிகமானாம் ஐதம்பர்யம், வேதங்களின் விழுப்பொருளாக இருக்கக்கூடியவள், வேதங்களின் தாத்பரியமாக இருக்கக்கூடியவள். இப்ப எப்படி போயிட்டார்? முதல்ல வடிவத்துல ஆரம்பிச்சு அம்பாள்ங்கிற தனி வடிவம். அந்த வடிவம் என்னன்னு கேட்டா அது சிவசக்தி ஐக்கியம். அந்த சிவசக்தி ஐக்கியம் என்னன்னா வேத பொருள். From the form to the formless. வேத பொருள்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுக்க முடியுமான்னா, இந்த வடிவம் இருக்கே காமாட்சிங்கிற இந்த வடிவத்தில் தொடங்கித்தான் அங்கே போயிருக்கிறது. அவள்தான் நமக்காக இப்படி இறங்கி வந்திருக்கிறாள். அப்படி சொல்லிட்டு அந்த வேதத்தினுடைய என்னவாக அவள் விளங்குகிறாள், அந்த வேதத்தினுடைய உச்சி அப்படின்னு காட்டணும். அதுக்காக என்ன பண்ணுகிறார்? திருத காஞ்சி நிலையாம். காஞ்சியில் இருக்கக்கூடியவள், திடமாக காஞ்சியில் இருக்கக்கூடிய இவள் யார்? ஆத்யா. இவள்தான் ஆதியானவள், எல்லாவற்றுக்கும் தொடக்கமானவள். அந்த மூல பிரகிருதி கூட இல்ல, அதற்கும் முன்னால. ஏன்னா சிவனும் சக்தியும் தனித்தனி இல்ல. இட் இஸ் ஒன்லி த தாட் ப்ராசஸ். எனவே அவள்தான் ஆதி, ஆத்யாம், ஆரூட யவ்வன ஆட்டோபாம். இளமையான வடிவம் கொண்டு அந்த இளமையின் ஆடம்பரத்தில் அவள் காட்சி தருகிறாள். இளமையின் ஆடம்பரத்தின் மீது ஏறிக்கொண்டு காட்சி தருகிறாள். ஆகம அவதம்ச கலிகா. இதுதான் அழகு. அவ யாருன்னு கேட்டா, ஆகம அவதம்ச கலிகா. கலிகானா மொட்டுன்னு தெரியும். அவதம்சம்னு சொல்லும் போது சிரோபூஷணம், தலையில் இருக்கக்கூடிய மகுட்டம் அல்லது கிரீட்டம். வேதங்களின் கிரீடம். அந்த கிரீடத்துக்கு மேல மொட்டு. நீங்க பார்க்கலாம் சில சமயத்துல இந்த ஓவியர்கள் எல்லாம் படம் போடும் போது கிரீடம் போடுவார்கள். கிரீடம் போட்டுட்டு, கிரீடம்னா இப்ப இந்த படத்துல நாம பாக்குற அம்பாளுடைய கிரீடம்னு வச்சுட்டா கூட அங்க உச்சியில ஒரு மொட்டு மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. இன்னும் சில சமயத்துல சின்னதா ஒரு கிரீடம் போடுவார்கள். அந்த சின்னதா அப்படி கிரீடம் போடுறச்சு அதனுடைய உச்சி பகுதியில ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒரு ஷேப் போடுவார்கள்.
இந்த கிரீடத்தினுடைய மேல அந்த கூம்பு இருக்கே, அதுதான் இன்னமும் உயரம் என்று அந்த உயரத்தை ஏற்றி காட்டக்கூடியது. ஆகம அவதம்ச கலிகாம். அம்மா, இவள் என்னவாக இருக்கிறாள், நீ என்னவாக இருக்கிறாய் தெரியுமாமா? வேதங்களின் கிரீடத்தினுடைய, வேதத்துக்கு கிரீடம் வச்சா அந்த கிரீடத்தினுடைய உச்சி பாகமாக இருக்கிறாய்ன்னு சொன்னா, வேத விழுப்பொருள், அந்த வேத விழுப்பொருள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக உச்சத்தில் இருக்கக்கூடியவள். ஆனந்த அத்வைத கந்தலி. ஆனந்த அத்வைத கந்தலின்னு சொல்லும் போது அத்வைத கந்தலின்னு எடுத்துக்கலாம். ஆனந்தத்திற்கு ஒரே ஒரு துளிராக இருக்கக்கூடியவள். இல்லைன்னா அத்வைதானந்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஆத்ம ஆனந்தம்ங்கிறது தான் இரண்டாவது என்கிற எதுவும் இல்லாத ஒரு ஆனந்தம். அந்த அத்வைத ஆனந்தத்தில் ஆனந்தத்தினுடைய அத்வைத துளிராக விளங்கக்கூடியவள். அவளை நான் நமஸ்காரம் செய்கிறேன்னு சொல்லி from the form மெல்ல மெல்ல டு த ஃபார்ம்லெஸ் போயிட்டார். இப்ப அந்த ஃபார்ம்லெஸ் ஆக இருக்கக்கூடிய அம்பாள் என்னவாக இருக்கிறாள்? அம்மா, வெறும் காமாட்சியாக மாத்திரம்தான் நீ இருக்கிறாயா? இல்ல, தரணிமயீம் தரணிமயீம் பவனமயீம் ககன தகன போத்ருமயி. தரணிமயீம் பூமி வடிவம், அவள்தான் பவனமயீம், அவள்தான் ஹோத்ருமயீம், அவள்தான் பஞ்சபூதங்களாக அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாம் ஈஷே. அம்மா, நீதான் எல்லாமாக. அந்த ஃபார்ம்ல இருந்து வேதங்களின் ஸ்வரூபம்ங்கிற ஃபார்ம்லெஸ்ஸுக்கு வந்து அவள் மூல பிரகிருதி என்னவாக இருக்கிறாள்னு கேட்டா, அவள்தான் இந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களில் எல்லாமாக அவள் இருக்கிறாள், இந்த பிரபஞ்சமாக அவள் இருக்கிறாள் என்று அந்த ஆர்யா சதகத்தில் மெல்ல 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 ஒரு சின்ன வடிவத்துல ஆரம்பிச்சு அந்த வடிவத்திலே இருந்து காமகோட்டியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அவள் யார் தெரியுமா? அவள்தான் இந்த பிரபஞ்சமாக விளங்கக்கூடியவள் என்று அந்த எல்லையற்ற பரம்பொருளிடத்தில் போகிறார். அவளுடைய திருப்பாதங்களை வர்ணிக்க வேண்டும். 100 ஸ்லோகங்கள் அந்த திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறார். அந்த திருப்பாதங்கள் எப்படிப்பட்ட திருப்பாதங்கள்? அவளுடைய சரணார விந்தம். அம்மா, உன்னுடைய சரணார விந்தத்தில் வந்து நான் விழுகிறேன். அவள் செம்மேனி படைத்தவள் இல்லையா? அந்த செம்மேனி படைத்தவள் இந்த பிரபஞ்சத்திற்கே விடியலை தருகிறாள், உதயத்தை தருகிறாள். அவள்தான் உதயத்தை தருகிறாள். அதே சமயத்தில் அவள்தான் மென்மையை தருகிறாள். திருத்த பிராத்தம்யானாம் அருண மகசாம் ஆதிம குரு. அருணன் வருகிறான். அருணோதயம்னு சொன்ன சூரியோதயத்திற்கு முன்னால் அருணோதயம் அப்படியே செக்கச்செவேல்னு இருக்கும். வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல ஆல்பென் குளோம்பார்கள். அந்த ஆல்பென் குளோ, அந்த அருணோதயம், அந்த சிவந்த அருணோதயம் எங்கே இருந்து வருகிறது என்றால், அம்மா உன்னுடைய பாதார விந்தங்களில் சரண கிரணானாம், சரண கிரணானாம் அருணிமா, சிவப்பாக இருக்கக்கூடிய உன்னுடைய சரணங்களிலே இருந்து புறப்படக்கூடிய அந்த கிரணங்கள் தான் சூரியோதய கிரணங்களாகவே விரிகின்றன. அம்பாளுடைய பாதங்கள் தான் எல்லோருக்கும் விடியலை தரப்போகின்றன. அவைதாம் விடியலை தருகின்றன. திசி திசி பிரசப்பன், எல்லா திசைகளுக்கும் விடியலை தரக்கூடியவை. அந்த பாதங்களை வர்ணிக்கும் போது கூட சேர்த்து மத்ததையும் வர்ணிச்சர். பந்தூக ஸ்தபக சகயுத்வா, செம்பருத்தி மலரை போல சிவப்பு, பௌரந்திர புரவனி பல்லவருச்சாம், புரந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய தேவலோகத்து தோட்டம் புறவனி, அங்கே இருக்கக்கூடிய புறவனங்கள், சின்ன சின்ன நீபவனங்கள், உபவனங்கள், அந்த உபவனங்கள், அந்த உபவனங்களில் இருக்கக்கூடிய துளிர்கள், ஒரு சின்ன இலை துளுக்கர்ச்சே சிவந்துதான் துளிர்க்கும். அந்த சிவப்போடு அந்த சிவப்பை சேர்த்து கொண்டது மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னா தேவலோகத்து ஐஸ்வர்யமும் சரி, இந்த பூமியின் ஐஸ்வர்யமும் சரி,
பிரபஞ்சத்தினுடைய விடியலும் சரி எல்லாமே உன்னுடைய பாதங்களிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த பாதங்களில் நமஸ்காரம் பண்ணி அந்த பாதங்களை வர்ணிக்க தொடங்குகிறார். அந்த பாதங்கள் எப்படிப்பட்ட பாதங்கள் அப்படிங்கிறது தான் அழகு. அம்பாள் அப்படி நடந்து போறா. இந்த ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த காட்சியை கொஞ்சம் அப்படி வர்ணிச்சு பார்க்கலாம். அந்த காட்சி எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அம்பாள் அப்படி நடந்து போறா. அவளுடைய கிரகத்துல, அவளுடைய பவனத்தில் நிறைய ஹம்ச பட்சிகள் வளர்கின்றன. அந்த காலத்து அரசர்களே கூட அரண்மனைகளில் ஹம்சங்களை வளர்ப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அதனாலேயே ராஜஹம்சம் என்று அவற்றுக்கு பெயர். அன்னப்பறவைகள். பவனகல ஹம்ச என்பார் பகவத்பாதர். இந்த பவனகல ஹம்சங்கள் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்திலேயும் அந்த நீப உபவனம், சிந்தாமணி கிரகம் எங்க இருக்குன்னு கேட்டா நீப உபவனத்துல இருக்கு. அந்த உபவனத்துல நிறைய ஆங்காங்கே நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்திலே ஹம்சங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் என்னாச்சு, அம்பாள் அப்படி கிரகத்துக்குள்ளேந்து வெளியில வந்து அந்த தோட்டத்துல அப்படி நடக்கலாம்னு சொல்லி உலாவலாம்னு சொல்லி அப்படி காலை எடுத்து வச்சா. கிடுகிடுன்னு எங்கெங்கெல்லாமோ இருந்த ஹம்சங்கள் எல்லாம் ஓடி வந்தன. ஓடி வந்து பக்கத்துல, அம்பாள் பக்கத்துல ஒரே போட்டி அந்த ஹம்சங்களுக்குள்ள, யாரு பக்கத்துல போறது அப்படி. என்ன காரணம்னு கேட்டா, they were trying to learn. மராளீனா யான அபியசன கலனா மூல குரவே. அவற்றுக்கு அபியாசம் கொடுக்கிறாள். என்ன அபியாசம்? ஹவு டு வாக், எப்படி நடப்பது. சாதாரணமா அன்ன நடைன்னு சொல்லுவார்கள். பெண்களுடைய நடை ரொம்ப அழகாக இருக்கும். அன்ன நடை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னத்தினுடைய நடை அழகாக இருக்கும், எனவே பெண்களின் நடை அன்ன நடைக்கு சமானம் இல்லையா? இப்போ இந்த அன்னம் நடைய கத்துக்கிறது எங்க கத்துக்கிறதான்னா அம்பாள்கிட்ட வந்து கத்துக்கிறது இல்ல. இந்த அன்னம் பாக்குறது, அம்பாளுடைய நடை இவ்வளவு அழகு, என்ன போய் அன்ன நடைன்னு என்ன போய் அழகுன்னு எல்லார் இடத்துலயும் சொல்லுகிறார்களே இந்த பூலோகத்து வாசிகள். அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லெட் மீ ட்ரை அண்ட் லேர்ன் பெட்டர் வாக்கிங் ஃப்ரம் அம்பாள், பெட்டர் கெயிட் ஃப்ரம் அம்பாள். அந்த அன்னத்திற்கு நீ மூல குருவாக இருக்கிறாய். அந்த அன்னங்கள் அப்படி பக்கத்துல வந்து அம்பாள் கிட்டேந்து அந்த நடைய கத்துக்கணுமா. அன்னம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும், ஆடற்கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அம்பாளிடத்திலிருந்து அந்த நடையை கற்றுக்கொள்வதற்காக அன்னங்கள் வந்திருக்கின்றன. அவற்றுக்கான மூல குருவாக இருப்பவளே தரித்ராணாம் திராண வியதிகர சுரோத்தியான தரவே. சுரர்கள் இருக்கிறார்களே, தேவலோகத்து சுரர்கள், தேவர்கள். அந்த தேவர்களுடைய தேவலோகத்து தோட்டத்துல ஒரு தரு இருக்கு, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு என்ன விசேஷம் தெரியுமா? கேட்டதெல்லாம் கொடுக்கும். கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் அங்க இருக்கு. ஆனா அந்த கற்பக விருட்சமாக தரித்திரர்களுக்கு யார் இருக்கிறார்கள்னு கேட்டா தரித்ராணாம் திராண வியதிகர தரவே. இந்த தரித்திரர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பதற்கு, நாங்கள் எல்லாம் தரித்திரர்கள் என்றால் எங்களுக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு கல்பக விருட்சமாக அம்மா உன்னுடைய அந்த திருப்பாதங்கள். தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்கார படவே. இருட்டை போக்கடிக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள். ஏற்கனவே முந்தின ஸ்லோகத்துல சொல்லிட்டார், உன்னுடைய பாதங்கள் எப்படிப்பட்டவைன்னு சொன்னா அந்த சூரிய கிரணங்கள் மாதிரி எல்லா இடத்திற்கும் விடியலை தரக்கூடியவை. திசி பிரசப்பன். அப்படிப்பட்ட இருட்டை போக்கடிக்கக்கூடிய அந்த பாதங்கள் அன்னங்களுக்கு நடையை கற்றுக் கொடுக்கின்றன, தரித்திரர்களுக்கு கல்பக விருட்சமாக இருக்கின்றன. சரண நலினாய சுபிருகயதே. அம்மா இதனை நான் விரும்புகிறேன். யார்? ஜனோயம், இந்த ஜனமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனாக இருக்கிற நான் இதனை விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய திருப்பாதங்களை விரும்புகிறார்கள்னு அந்த பாதங்களில் விழுந்து பணிகிறார். அந்த பாதங்களை பற்றி பல வகையிலேயும் விவரிக்கிறார். எல்லா விவரங்களையும் இப்போது பார்ப்பதற்கு அவகாசம் நமக்கு இல்லை. இருந்தாலும்
எப்படியெல்லாம் பார்க்கிறார் தெரியுமா அந்த பாதங்களை? அது யானைக்கு சமானம், அது சிங்கத்திற்கு சமானம், அது கற்பக விருட்சத்திற்கு சமானம், பலவிதமாக பார்க்கிறார். அதே சமயத்தில் அந்த பாதங்களை கொஞ்சம் ஒரு குழந்தைக்கே இருக்கக்கூடிய குறும்புத்தனத்தோடும் சீண்டி பார்க்கிறார். என்ன இருந்தாலும் அம்மாவிடத்தில் குழந்தைக்கு உரிமை உண்டா இல்லையா? மூக்கருக்கு கண்டிப்பாக அந்த உரிமை உண்டு. அந்த உரிமையை அம்மாளிடத்தில் இப்போது சீண்டி பார்க்கிறார். எப்படி சீண்டுகிறார்? ஸ்மராராதேஹே சூடாவியதி ஹிமகரக கிரகமேதி. இந்த பனிமலையில் இருக்கிறாரே ஒருத்தர், பரமசிவன். அந்த பனிமலையில் இருக்கக்கூடியவர் அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய பிறை நிலா, அந்த பிறை நிலாவுக்கு கூட கொஞ்சம் யயோஹோ சாந்தியாம் காந்திம், அதுக்கு கூட கொஞ்சம் அப்படி அந்த சிவப்பு. இந்த ஸ்லோகத்தை முழுமையாக நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதற்கு கால அவகாசம் இல்லை. ஆனால் இதனுடைய அந்த சீக்வென்ஸ், பிரணய கலக திரஸ்த மனசக, அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒரு சின்ன கலகம். அந்த கலக நேரத்துல என்னாச்சுன்னா, அம்பாள் தலையை திருப்பி கொண்டாள், பேச மாட்டேன் போன்ட்டான். அவர் சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறார். கடைசியில என்ன பண்ணார்னா, கால்ல விழுந்துட்டார். அம்பாளுடைய கால்ல விழுந்துட்டார். ஸ்மரனாக இருக்கக்கூடிய அவர் காலில் விழுந்தார். அப்படி கால்ல விழுந்த உடனே அம்பாளுடைய பாதம், அந்த செவ்வொளி பாதத்துலதானே சிவப்பு நிறம், அந்த சிவப்பு நிறம் அப்படி அவருடைய சிரசு மேல பட்டுது. அந்த சிரசு மேல பட்ட உடனே அந்த சிரசுல பிறை நிலா இருக்கா இல்லையா, அந்த சந்திரன் இருக்கானா இல்லையா, இப்போ இந்த செவ்வொளி அவருடைய சிரசு மேல பட்ட அந்த ரெட்டிஷ்யூ அப்படியே அந்த சந்திரன் மேலயும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, சந்தியா காலத்தில் அந்த சந்திரன் லேசான செம்மையோடு காட்சி தருவானே, யயோகோ சாந்தியாம் காந்திம், அந்த ஒரு காந்தியையும் அந்த நிலா பெற்றதற்கு என்ன காரணம்னு பார்த்தேன். இப்பதாமா தெரிஞ்சது, அது உன்னுடைய திருப்பாதங்களின் காந்தி என்பது புரிந்தது. இப்போ 2 பேருக்கும் சண்டை. யார் 2 பேருக்கும்? சிவனுக்கும் சக்திக்கும் சண்டை. சண்டையில பிரணய கலகம், பிரேம கலகம்னே பேர் அதுக்கு. பிரணய கலகம், அது பிரேம கலகம். இப்ப அந்த பிரேம கலகம் ஒரு ஊடல். அந்த ஊடல் நேரத்துல அம்பாள் கால்ல அவர் விழுந்துட்டார். முன்னால சொன்ன மாதிரி கால்ல விழுந்துட்டார். கால்ல இருந்து அந்த சிவப்பு ஒளி அப்படி அவர் மேல பட்டுது. இருந்தாலும் அம்பாள் திரும்பி பார்க்கல. அவ திரும்பி பார்க்காம அந்தண்ட பக்கமே திரும்பின்னு இருக்கா. அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணவர் எழுந்து அப்படி நிக்கிறார். எழுந்து நிக்கரிச்சே சிரித்து கொண்டே நிற்கிறார். புரஸ்தாத் ஆனம்ரே புற விஜயினி ஸ்மரே வதனி. அவர் சிரித்து கொண்டே நிற்கிறார். சிரித்துக்கொண்டே புற விஜயினி, முப்புறங்களையும் விஜயம் செய்தவர், முப்புறங்களையும் வெற்றி கொண்டவராக இருக்கக்கூடிய அவர் லேசாக அப்படி பவ்யமாக நமஸ்காரம் பண்ணுவது போல நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து இப்போது பவ்யமாக அதே நமஸ்காரத்தில் நிற்கிறார். அப்படி அவர் நிக்கரிச்சே அவர் எழுந்தாரா இல்லையா, நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கிறார். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கிறச்சே என்ன ஆகி இருக்கும், அம்பாளுடைய கால்ல போட்டு இருக்கிற அந்த சதங்கை பட்டுடுத்து. அவர் எழுந்திருக்கிறச்சே அந்த சதங்கை பட்டுடுது. அந்த சதங்கை பட்ட உடனே என்னாச்சு, அதுல கிடுங்கிடு கிடுங்கிடுன்னு சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டா எப்படி இருக்குன்னா, பிரேம கலக சிதிலயதி வயஸ்வேவ பிரௌடா பிரௌடா வயஸ்வ இவ. ஒரு தோழி, அம்பாளுக்கு ஒரு தோழி இருக்கான்னு வச்சுப்போம். இப்ப அம்பாள்னே இல்ல, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல். தலைவன் தலைவி கிட்ட கெஞ்சறான், சமாதானப்படுத்துறான். பக்கத்துல இருக்கிற தோழி என்ன பண்றா, பரவாயில்ல போனா போறது, இந்த தடவை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த தோழி ஒரு சமாதான தூது பேசுகிறாளே, அதை போல அப்படி இளமையான ஒரு தோழியை போல பிரேம கலக சிதிலயதி, இந்த சலங்கை உன்னுடைய கால்களில் இருக்கக்கூடிய
நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சலங்கைகள் என்ன பண்ணுகின்றன தெரியுமா? கிணுகிணுன்னு சத்தம் போடுறது. கிமபி கதயந்தீவ மதுரம். மதுரமாக அவை கதைப்பது எப்படி இருக்குன்னா, அந்த ஊடலை தவிர்ப்பதற்காக, ஊடலை சமாதானப்படுத்துவதற்காக, ஊடலை சிதைப்பதற்காக, பிரேம கலகத்தை சிதைப்பதற்காக சத்தம் செய்வது மாதிரி, பேசுவது மாதிரி இருக்கு. இதை எதுக்கு இப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? He is indirectly telling Ambal something. அம்மா, சிவபெருமான் கிட்ட உனக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்துல ஊடல், அந்த ஊடலை சமாதானப்படுத்துவதற்கு இந்த சலங்கைகள் பேசின. இப்ப நான் வந்து உன் கால்ல நமஸ்காரம் பண்றேன். இந்த சலங்கைகள் எனக்காகவும் உன்னிடத்தில் கொஞ்சம் பரிந்து பேசலாகாதா? எனக்காக கொஞ்சம் பரிந்துரை பண்ணலாகாதா? நான் உன்கிட்ட நமஸ்காரம் பண்றேனே, ஃபார் மீ கேன் தீஸ் சலங்கை நாட் டாக் ஃபார் மை சேக் என்று ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன். இந்த சலங்கை பேசணும்னா என்ன? அம்பாளே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, எனக்காக இந்த சலங்கைகள் பேசக்கூடாதா? பேசக்கூடாதா நாங்க இன்டைரக்டா சொன்னாரா இல்லையா? இப்போ பேசியாச்சுங்கிறத இப்ப ப்ரூவ் பண்றார். எப்படி? துலா கோட்டி துவந்த வணித பணித அபீதி வச்சசோ. நான் உன் கால்ல வந்து நமஸ்காரம் பண்றேன். மூர்தானம் புனியான், என்னை புனிதப்படுத்தக்கூடிய, எனக்கு சாங்டிட்டி தரக்கூடிய புரஹர புரந்திரி சரணயோகோ, உன்னுடைய சரணங்கள் என்னை புனிதப்படுத்தக்கூடியவை. அவை புனிதப்படுத்தக்கூடியவைங்கிறது மாத்திரமில்ல, அவை எப்படி இருக்கக்கூடியவை? அவை பாட்டிலி தயோகோ, அவை கொஞ்சம் செந்நிறமாக ஒளியால் சிவந்திருக்கக்கூடியவை, அழகாக இருக்கக்கூடியவை, லலிதைய அழகாக இருக்கக்கூடியவை, தாமசத்தை போக்கடிக்கக்கூடியவை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் உன் கால்ல வந்து விழுந்த உடனே அந்த சலங்கைகள் துலா கோட்டி குவணித்த பணித்த அப்படி கிணுகிணு கிணுகிணுன்னு சத்தம் போடுறது. அந்த கிணுகிணுன்னு சத்தம் போடுறது எப்படி இருக்குன்னா, எனக்கு அபீதி வச்சனம் சொல்வது மாதிரி இருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, அஞ்சேல் அஞ்சேல் என்று எனக்கு என்னுடைய பீதியை போக்கடிக்கக்கூடிய அபீதி வச்சனம் சொல்வது மாதிரி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாதார விந்தங்கள் அங்க பிரேம கலகத்தை சிதிலம் செய்தவை எனக்காக பேசலாகாதான்னு மனசுல நினைச்சாரே, இப்போ அம்பாள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா அந்த சலங்கைகளுக்குன்னா, அஞ்சேல்னு சொல்லிடு, கவலைப்படாதேன்னு சொல்லு, கண்டிப்பாக இந்த குழந்தையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல் என்பதாக அந்த அஞ்சேல் வசனத்தை தந்து விடுகிறாள். அம்பாளுடைய கருணை பார்வையின் பெருமையை கட்டாட்ச சதகம் சொல்கிறது. பெரியோர்களே, மந்தஸ்மித சதகத்தையும் ஸ்துதி சதகத்தையும் தனித்தனி ஸ்லோகங்களில் நாம் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு பார்க்க போவதில்லை. காரணம், அம்பாளுடைய கட்டாட்சத்தை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு விட்டால் அவரவர்கள் அனுபவத்தில் அந்த மந்தகாசத்தையும் உணர்ந்து கொண்டு அவரவர்கள் அம்பாளை துதிப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். அம்பாளுடைய கட்டாட்சம் எப்படிப்பட்டது? அவளுடைய கட்டாட்சத்தை பலவிதமாக வர்ணிக்கலாம். வர்ணித்தாலும் முழுமையாக அந்த கட்டாட்சத்தை சொல்லிவிட முடியாது. மாகேந்திர நீல ருச்சி சிக்ஷண தட்சிணானி. இந்த பெரிய நீலக்கல் இருக்கே, இந்திரநீலக்கல், அந்த இந்திரநீலக்கல்லினுடைய அந்த ருச்சிக்கு நிகராக இல்லை, அதைவிட கூடுதலாக இருக்கக்கூடிய கருநீல கருவண்டாக இருக்கக்கூடிய உன்னுடைய கட்டாட்சம், கருநீல விழிகள். கல்பித்த ஜகத்ரய ரக்ஷணானி, நீ உருவாக்கி இருக்கக்கூடிய 3 லோகங்களையும் காப்பாற்றக்கூடியவை. உன்னுடைய கட்டாட்சம் என்பது இந்த 3 லோகங்களையும் காப்பாற்றும், ஜகத்தை காப்பாற்றும். அது இந்திரநீலக்கல்லை போன்ற ருச்சியை, வண்ணத்தை, நிறத்தை கொண்டதாக இருக்கக்கூடியது, அதை வெல்லக்கூடியது. நீல ருச்சியை சிக்ஷண, அதையும் வெல்லக்கூடியது. சரி, வரதான விசக்ஷணானி,
வரங்களை எல்லாம் தரக்கூடியது, வரங்களை தருவதில் மிகுந்த நிபுணத்துவம் கொண்டது. இதெல்லாம் பெருசில்ல. அம்பாளுடைய கட்டாட்சம் வரம் தருகிறது. அம்பாளுடைய கட்டாட்சம் தான் 3 லோகங்களையும் காப்பாற்றுகிறது. அம்பாளுடைய கட்டாட்சம் இந்திரநீலக்கல்லின் வண்ணத்தை தூக்கி அதைவிட விஞ்சி நிற்கிறது. எல்லாம் சரி. அம்மா நீ வீற்றிருக்கிறாய், மாதக ஜெயந்தி, நீ வீற்றிருக்கிறாய், நீ இருக்கிறாய், நீ தென்படுகிறாய், நீ தெளிவாக தெரிகிறாய், நீ தோற்றம் தருகிறாய். எப்படின்னா மமதா கிரக மோக்ஷணானி, இந்த மமகாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்கு இந்த மமகாரத்திலே இருந்து, மமதையிலே இருந்து எனக்கு விடுதலை தரக்கூடிய கடாட்சம். என்னுடைய இந்த கடாட்சம் எப்படிப்பட்ட கடாட்சம்? உன்னுடைய கடாட்சம்னா ஆணவத்திலே இருந்து எனக்கு விடுதலையை தரக்கூடிய கட்டாட்சம். மகாகவி பாரதியார் அம்பாளுடைய கட்டாட்சம் தான் எல்லா இடத்திலேயும் தர்மத்தை தருகிறதுன்னு பாடுவார். ருஷ்ய நாட்டுல ருஷ்ய புரட்சி, பாரதியார் அதை பார்த்து பாடுகிறார். ருஷ்ய புரட்சி, ருஷ்ய புரட்சி அப்போதைய நிலையில் கடவுளை நம்பாத புரட்சி. ஆனால் பாரதியார் என்ன பாடினார் தெரியுமா? ஆகா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி, மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். இங்கேந்து பார்த்தா, கட்டாட்சமாக பார்த்தாள். ஆதிசங்கர பகவத்பாதர் பாடுவர், விஷாலா கல்யாணின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நகரத்திற்கும் என்னென்ன விவரமோ அந்த விவரத்திற்கு தக்கவாறு அதற்கு பகுநகர விஸ்தார விஜயா. அம்மா உன்னுடைய விஜயாங்கிற அந்த கட்டாட்ச பார்வை பகுநகரங்களுக்கு விஸ்தாரமாக விஜயம் செய்கிறது. விஜயாங்கிறது பார்வை, விஜயானா விஜயம் செய்தல், ரெண்டையும் சேர்த்து வச்சு பகுநகர விஸ்தார விஜயாம்பர். இப்ப மூக்கர் சொல்றார், இந்த பார்வை தர்மத்தை எல்லா இடத்திலேயும் நிலைநிறுத்துகிற பார்வைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மமதையை போக்கடிக்கிற பார்வை. மமதையின் பிடியில நான் இருக்கேன். மமதா கிரக மோக்ஷணானி, அதிலேருந்து என்னை விடுவிக்க கூடியது, அதிலே இருந்து எனக்கு மோட்சத்தை தரக்கூடியது. அந்த மமதை போக வேண்டும், எனக்கு என்னுடையது என்கிற அந்த மமதையை போக்கடிக்க கூடியது உன்னுடைய பார்வை. அந்த பார்வை அம்மா, அந்த பார்வை இன்னும் என்ன செய்யும் தெரியுமான்னார். நம்ம பார்த்தோமே முன்னாலேயே, அந்த பார்வையை பலவிதமாக வர்ணிக்கிறார், பாதார விந்தங்களை பலவிதமாக வர்ணிக்கிறார்னு. அப்படி வர்ணிக்கிற அந்த கவித்துவத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்லோகம். அம்பாளுடைய அந்த கட்டாட்சம், அது என்ன கட்டாட்சம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றார். தாவகீனா ஹந்த கட்டாட்ச லக்ஷ்மிஹி, உன்னுடைய அந்த கட்டாட்சம் இருக்கே, உன்னுடைய கருணை பார்வை, கட்டாட்சம்ங்கிறது கடைக்கோடி பார்வை இல்லையா? தாவகீனா கட்டாட்ச லக்ஷ்மிஹி, உன்னுடைய அந்த கடைக்கோடி பார்வை என்ன தெரியுமா செய்கிறது? மந்தஸ்மிதஸ்ய அர்ஜுனஸ்ய முகுர் சாகாயகம், அர்ஜுனனுக்கு சகாயம் செய்கிறது. புன்முறுவல் கொண்ட அர்ஜுனனுக்கு சகாயம் செய்கிறது. மந்தஸ்மிதஸ்ய அர்ஜுனஸ்ய நிறைய சகாயம் செய்கிறது. சகாயகம். சரி, அடுத்தது என்ன செய்கிறதுனா பீமச்சேதா பரிதோஷித, பீமனுடைய மனசுக்கு நிறைய சந்தோஷத்தை தருகிறது. அப்படி பார்த்தா அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணி பீமசேனனுக்கு சந்தோஷம் தருவதனால காமாட்சி தாவகீனா கட்டாட்ச லக்ஷ்மி என்னான்னு கேட்டா, பாண்டவ சமூர் இவ, பாண்டவர்களுடைய சேனை மாதிரி இருக்கிறது உன்னுடைய இந்த பார்வை. உன்னுடைய பார்வை பாண்டவர்களின் சேனை மாதிரி இருக்கிறது. பாண்டவர்களின் சேனை மாதிரி இருக்கிறதுனால அது என்ன செய்கிறது? இன்னொன்னு, கர்ணாந்திகம் சலதி, கர்ணாந்திகம் ஹந்த சலதி, கர்ணன் வரை, கர்ணனை அழிப்பதற்காக கர்ணன் வரைக்கும் பாய்கிறது, கர்ணனுடைய முடிவுக்கு பாய்கிறது.
சாதாரணமா பார்த்தா எப்படி இருக்கு இந்த ஸ்லோகம்னா, இத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம்னா, உன்னுடைய கருணை கடாட்சம் புன்சிரிப்பு கொண்ட அர்ஜுனனுக்கு சகாயம் செய்கிறது. பீமனுக்கு சந்தோஷம் தருகிறது. அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி பீமனுக்கு சந்தோஷம் தான். இப்ப அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் சந்தோஷமும் சகாயமும் பண்ணினா யூ ஆர் லைக் தி பாண்டவா army. And what will the Pandava army do? Pandava army will try go till Karna, extend till Karna, and try to subdue Karna. இப்ப இதையே அப்படியே அம்பாளுடைய பார்வைக்கு பாருங்கள். கடைக்கோடி பார்வைனா என்ன அர்த்தம்? உத்தம ஸ்திரீகளின் கண்கள். அம்பாள் பரம உத்தமி இல்லையா? அந்த உத்தம ஸ்திரீயின் கண்கள் காதோரம் வரை நீண்டிருக்கும். அந்த காலத்துல அமரர் கல்கியினுடைய நாவல்களுக்கு படம் போடுவார்கள். அப்படி படம் போடும்போது பார்த்தா அந்த பெண்களுக்கெல்லாம் அப்படியே கண்கள் காதோரம் வரை நீண்டிருக்கும். காதோரம் நீண்ட விழிகள். அப்ப காது வரைக்கும் அந்த விழி நீண்டிருக்குன்னு வச்சுப்போம். கருணை கடாட்ச பார்வைங்கிறது கோடியிலேந்து பாக்குறது. கடைக்கோடி பார்வை. இந்த கடைக்கோட்டியில பார்க்கும்போது என்ன ஆகும்? அப்ப அந்த கருவிழி நடுவுல இல்ல. அது காது வரைக்கும் போயிடும். இப்ப எப்படி அதுல பன் ஆன் தி போயிட்ரி எப்படி விளையாடுகிறார்னா, மந்தஸ்மிதஸ்ய அர்ஜுனஸ்ய சகாயம். அர்ஜுனம்னா வெளுப்பு. மந்தஹாச புன்னகை வெளுப்பாக இருக்கிறதுன்னு தான் வர்ணனை. ஒரு மந்தஹாச புன்னகை இருக்கே அது வெளுப்பாக இருக்கும். ஏன்னா அதுல ரொம்ப ராஜசம் இல்ல. நல்ல ஹஹஹான்னு சிரிக்கிறச்சே தான் ராஜசம். அப்போ சிவப்பு வந்துரும். ஆனா அந்த புன்னகை மென்னகை ரொம்ப லேசான ஒரு மந்தஹாச புன்னகைனா அது சாத்வீகமாக இருக்கும். அதனால அது வெளுப்பு. அம்மா உன்னுடைய இந்த கடாட்சம் அம்பாள் அப்படி கடைக்கோடி பார்வை பார்க்கறச்சே அவளுடைய முகத்துல அந்த வதனத்துல ஒரு அழகான மந்தகாச புன்னகை. அப்ப அந்த கடைக்கோடி பார்வை அந்த மந்தகாச புன்னகைக்கு சகாயம் செய்கிறது. அந்த மந்தகாச புன்னகை நீ அப்படி லேசா உன்னுடைய பக்தர்கள் அந்த கோடியில இருக்கிற பக்தர்களை அப்படி பார்க்கும்போது அந்த கடைக்கோடி பார்வையில பார்க்கும்போது உன்னுடைய முகத்துல ஒரு அழகான அர்ஜுன புன்னகை மிளர்கிறது. பரிதோஷித பீமச்சேதா. பீமன்கிற பெயர் பீமசேனனுக்கும் உண்டு, சிவனுக்கும் உண்டு. அஷ்ட மூர்த்தங்கள்ல அஷ்ட சிவ மூர்த்தங்கள்ல பீமம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அப்படி பீமனாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு அவருடைய சித்தத்திற்கு சந்தோஷத்தை தருகிறது. பீமச்சேதா பரிதோஷித. காது வரைக்கும். கர்ணம்னா காது தானே. கர்ணனுக்கு கர்ணன்கிற பெயர் வந்ததற்கு அவன் கவச்ச குண்டலங்கள் அணிந்திருந்தான். குண்டலங்களால அவனுக்கு கர்ணன்கிற பெயர் வந்தது இல்லையா? அப்போ கர்ணம் வரைக்கும் நீண்ட அந்த விழிகள், கர்ணம் வரைக்கும் நீண்ட அந்த கடைக்கோடி பார்வை, விழிகள் நின்றிருந்தா கூட அந்த கடைக்கோடி பார்வை இஸ் எக்ஸ்டெண்டிங் டில் தட். அந்த கர்ணம் வரைக்கும் உன்னுடைய காது வரைக்கும் போகிறது. ஆதிசங்கரர் இதை வேறு விதமாக வர்ணிப்பார். இந்த காது வரைக்கும் போகக்கூடிய கடைக்கோடி பார்வை, அந்த கருவிழி இருக்குன்னு வச்சுப்போம். கண் இப்படி இருக்கு, கருவிழி நடுவுல இருக்கு. அது அப்படி அந்த எண்டு வரைக்கும் போயிட்டுதான். அது எதுக்கு போச்சான்? பக்கத்துல நின்னு அம்பாளை பற்றிய புகழை பல கவிஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது காது வழியா போறது. செந்தமிழ் தேன் வந்து பாயுது. அம்பாள் கேட்கிறா. அம்பாளை பற்றிய காவியம், அவளை பற்றிய காவியம், அதை பரம சுகமாக அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த தேன் அப்படி காதுக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த தேன் காதுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது இந்த கருவண்டு விழிதானே அந்த வண்டு பார்த்தது. இந்த காதுக்கு என்னத்துக்கு தேன்? இந்த காதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அப்படி சுளுக்கம் மாதிரி, அப்படி ஒரு ஃபனலை திருப்பி வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஃபனலுக்கு என்னத்துக்கு தேன்? எனக்கு இல்லையா தேன் வேணும்? நான் இல்லையா வண்டு? நான் குடிக்க வேண்டிய தேனை இந்த ஃபனல் குடிக்கிறதேன்னு வேக வேகமா அப்படி கடைக்கோடி வரைக்கும் போச்சான். அப்படி வண்டு ஓடினதுதான் கடைக்கோடி பார்வை அப்படின்னு ஆதிசங்கரர் வர்ணிப்பார். இங்க இவர் வர்ணிக்கிறார். இது எப்படி தெரியுமா? இது பாண்டவ சைன்யம். உன்னுடைய கடைக்கோடி பார்வை என்பது பாண்டவ சைன்யம். அது அர்ஜுனனுக்கு வெளுப்பை தருகிறது, அர்ஜுனனுக்கு சகாயம் செய்கிறது. பீமனான சிவனுக்கும் அது சந்தோஷத்தை தருகிறது, கர்ணன் வரைக்கும் பாய்கிறது என்று அந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய தன்மையை காட்டுகிறார். அவள்தானே அந்த வாக்கு வன்மையையே கொடுத்தவள். வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார் என்றால் அந்த வாக்கு வன்மையை கொடுத்தவள் அவள். அதனால என்ன சொல்றார்? பாகீஸ்வரி சகச்சரி நியமேன லக்ஷ்மி ப்ரூவல்லரி வசகரி.
பாகீஸ்வரி நியமேன சகச்சரி. அம்மா, உன்னுடைய கருணை கடாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ, காமாட்சி தவ வீக்ஷண பாரதந்திரி. பாரதந்திரியம் என்பார்கள். ஸ்வதந்திரியம் என்றால் ஃப்ரீடம், நோ டிபெண்டன்ஸ், இன்டிபெண்டன்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் பாரதந்திரியம் டிபெண்டன்ஸ். உன்னுடைய கடாட்சத்தின் மீது பாரதந்திரியம் கொண்டவர்கள், உன்னுடைய கடாட்சம் அவர்களுக்கு பாரதந்திரியத்தை கொடுத்து தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளும் என்றால், உன்னுடைய கடாட்சம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அர்த்தம். உன்னுடைய கடாட்சம் யாருக்கு பாரதந்திரியமாக கிடைத்திருக்கிறதோ, பாரதந்திரியம்னா உன் கடாட்சத்தை பிடித்துக் கொள்வதற்கு, they can be dependent on your கடாட்சம். அந்த டிபெண்டன்சிய நீ யாருக்கு கொடுத்திருக்கிறாயோ, யாருக்கு அந்த கடாட்சத்தை கொடுத்திருக்கிறாயோ அவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, வாகீஸ்வரி சகச்சரி, வாகீஸ்வரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுக்கு கூடவே இருப்பாள். லக்ஷ்மி ப்ரூவல்லரி வசகரி. ப்ரூனா தெரியும் நமக்கு, அந்த புருவம். ப்ரூவல்லரி அந்த கண் அசைவு, கண் அசைவு கூட இல்ல, புருவ அசைவு. கண் அசைவுன்னு கூட சொல்லியிருக்கலாம். கண்ணுக்கு சொல்வது, புருவத்திற்கு சொல்வது கண்ணுக்கு பொருந்தும் என்பது ஒரு பக்கத்தில் இலக்கண விதி என்றாலும் கூட, அந்த புருவம் அசைஞ்சா போறோம். அப்படி லேசா உன்னுடைய புருவம் அசைந்தால் போதும். ஆதிசங்கரரும் இதை சொல்லுவார். ப்ரூ லதிகையோ க்ஷண சலிதையோ. கண நேரம் உன்னுடைய ப்ரூ கொடிகள், உன்னுடைய புருவ கொடிகள் அசைந்தால். இப்போ இங்க அம்பாளுடைய அந்த புருவ அசைவு மாத்திரம் இல்ல, யாருக்கு அந்த கடாட்சம் கிடைச்சிருக்கோ அவர்களுடைய புருவ அசைவுக்கு லக்ஷ்மி வந்து விடுவாள், லக்ஷ்மி வசமாகி விடுவாள். அப்படியானால் சரஸ்வதியும் வந்து பக்கத்தில் நிற்பாள், லக்ஷ்மியும் அவர்களுக்கு வசமாவாள். புவனானி கேகம், புவனங்கள் எல்லாம் 17-14 லோகங்களும் அவர்களுக்கு வீடாக மாறும். ரூபம் திரிலோக நயனாமிருதம். அம்மா, உன்னுடைய ரூபமே அமிர்தமாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் அமிர்தமாக இருக்கும். யாருக்கு உன்னுடைய வீக்ஷண பாரதந்திரியம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாம் சித்தியாகும் என்று. அம்பாளுடைய கடாட்சம் கிடைத்தால் எல்லாம் கிடைத்துவிடும். பாருங்கள் எப்படி பேரலா போகிறது. ஒரு பக்கத்தில் அம்பாளுடைய அந்த வடிவத்துல ஆரம்பிச்சு அம்பாளை கொண்டு போய், அம்பாள் தான் இந்த பிரபஞ்சம் முழுமையும், தரணி தரணி பவனி எல்லாம் நீதான் என்று அந்த மொத்தமாக கொண்டு போய் அவளை அந்த பிரபஞ்சம்னு காட்டினார். இப்ப பேரலா எங்க வந்தார்? அம்பாளுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்ளக்கூடியவர்கள், அம்பாளுடைய கட்டாட்சத்தை பெறக்கூடியவர்கள். பாதார விந்தங்களை பற்றி கொண்டால் அதனால் கட்டாட்சம். அப்ப பாதார விந்தங்களை பற்றி கொள்வதுங்கிறது ஃபார்ம், வடிவம் இருந்தா தான் அந்த பாதார விந்தம். அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பாதார விந்தத்தை பற்றி கொண்டு போகும்போது எங்க போயிட்டார்கள்? அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைத்ததுனால அவர்களுக்கு வீடு எங்க இருக்குன்னு கேட்டா பிரபஞ்சமே அவர்களுக்கு வீடாகி விடுகிறது. அவர்களுக்கு சரஸ்வதியும் வந்து துணை செய்கிறாள். ஐஸ்வர்யம், சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மியின் வழியாக கிடைத்து விடுகிறதுன்னா, சின்ன லெவல்ல இருந்து அவர்களும் பிரபஞ்சம் முழுமைக்குமாக போய்விடுகிறார்கள். அப்படி பிரபஞ்சம் முழுமைக்குமாக போகும்போது என்னாச்சு? அந்த மமதை பிடிச்சுட்டு இருந்தது, அந்த மமதையையும் அம்பாளுடைய கட்டாட்சம் நீக்கிவிட்டது. மமத கிரக மோக்ஷனானின்னு அங்கே மோட்சம் கிட்டிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையை அம்பாள் கொடுத்து விடுகிறாள். அப்படி கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகுங்கிறத, இது ஆர்யா சதகத்துலதான் வருதுன்னு சொன்னா கூட எப்படி அதை காட்டுகிறார் பாருங்கள். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சிதாக புருஷாக விபின்னம் பவனம் அமித்ரம் மித்ரம். அம்பாளுடைய அந்த கட்டாட்சம் பெற்றவர்களுக்கு, அப்படிப்பட்ட புருஷர்களுக்கு, புருஷர்கள்னு சொன்னா ஆண் வடிவம் மாத்திரம் இல்லை, பௌருஷம் புருஷம்னு சொன்னாலே எஃபர்ட்னு தான் அர்த்தம். ஏன் புருஷம்னு வந்தது? பௌருஷம், எஃபர்ட் இருந்தா. அதனாலதான் வைஷ்ணவத்துல சொல்லுவார்கள் அம்பாளின் புருஷகாரம்பார்கள். அசைய செய்வது, எதையும் செய்ய செய்வது, கிருத்தியம் செய்ய வைப்பதுங்கிறதே அந்த பௌருஷம் தான். எஃபர்ட், கொஞ்சம் எனர்ஜி இருந்தா தானே எஃபர்ட். அப்ப அந்த எனர்ஜி தான் பௌருஷம். எனவே பௌருஷம் கொண்டவர்கள், அந்த எனர்ஜி அம்பாள் மூல சக்தியாக இருந்து, ஜீவ சக்தியாக இருந்து அந்த சக்தியை கொடுக்கும் போது அவர்களெல்லாம் புருஷர்கள் என்கிற கணக்குல பார்த்தா, ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சிதாக புருஷாக, காமாட்சியின் கட்டாட்சம்
யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் விபின்னம் பவனம், அவர்களுக்கு அமித்ரம் மித்ரம், அவர்களுக்கு நண்பர்கள் பகைவர்கள் என்கிற எந்த வேறுபாடும் இல்லை. பகைவர்களும் அவர்களுக்கு நண்பர்களாவார்கள். அவர்களுக்கு எல்லாமே அவர்களுக்கு இல்லமாகும். அவர்கள் இருக்கக்கூடிய, அவர்கள் நிலை பெறக்கூடிய இல்லமாகும். லோஷ்டம் செய்யுவதி பிம்போஷ்டம், அவர்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பார்கள். பஷ்யந்தி சமம் என்பதை அங்கே சேர்த்து கொண்டால் அவர்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி பார்க்கக்கூடியவர்கள்? பகைவர்களையும் நண்பர்களாக பார்ப்பார்கள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாடினாரே, அப்ப பகைவர்களையும் நண்பர்களாக பார்க்கக்கூடிய தன்மை வரும். வேறுபாடு இருக்காது. லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம், யுவதியினுடைய அழகான ஒரு பெண், இளமையாக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுடைய அதரங்கள் எப்படி கொவ்வைப்பழ சிவப்பாக இருக்குமோ, அந்த பிம்பபலம் மாதிரி, அது கொவ்வைப்பழம் மாதிரி பிம்பபலம் மாதிரி எப்படி சிவப்பாக இருக்குமோ அந்த அதரத்தையும், லோஷ்டம் எங்கேயோ கீழே கிடக்கக்கூடிய ஒரு சில்லு இருக்கு இல்லையா, அந்த சில்லு அதையும் ஒன்றாக பார்ப்பார்கள். ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார்னு பாடுவார் சேக்கிழார். ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார்னா என்ன அர்த்தம்? ஒரு ஓடு வச்சிருக்கு, அந்த காலத்து ஓடு, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஓடு இல்ல, சூளையில இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரிக் ஒர்க்ல இப்போ இந்த மாடர்னைஸ்டா பண்ணக்கூடியது இல்ல, அந்த காலத்துல ஓடு ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும். அந்த சூளையில இருக்கக்கூடிய ஓடு அதை கொண்டு வந்து வைக்கிறார்கள்னு வச்சுப்போம். பக்கத்துல தங்க சில்லு, தங்க தகடு, ரெண்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சைஸ்ல, ஷேப்ல. ஆனா இது தங்கம், இது ஓடு அப்படிங்கிற வேறுபாடு யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. உண்மையாக பக்குவப்பட்டவர்கள், உண்மையாக அம்பாளின் கடாட்சம் பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த தங்கமும் இந்த ஓடும் ஒன்று, ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். இப்ப அதத்தான் சொல்றார், பஷ்யந்தி சமம் லோஷ்டம் பிம்போஷ்டம். ஒட்டாஞ்சில்லையும் சரி, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய, இளம் பெண்ணுடைய அழகான அதரத்தையும் சரி, இரண்டும் ஒன்றுன்னு சொன்னா லௌகீக சுகங்களில் ஈடுபடாமல் இவையெல்லாம் ஒன்று என்று அமித்ரம் மித்திரமாக கொள்ளக்கூடியவர்கள். அப்படி கொள்ளக்கூடியவர்கள் உன்னுடைய கடாட்சம் பெற்றவர்கள்னு சொல்லி இப்ப அந்த அம்பாளையே வர்ணிக்கிறார். அம்பாள் நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? அபிதாகிருதிர் பிதாகிருதிர், அச்சிதாகிருதிர் சிதாகிருதிர், அனஹந்தா துவம் அஹந்தா, பிரம்மயசி காமாட்சி சாஸ்வதி விஸ்வம். சாஸ்வதி இந்த விஸ்வத்தை, பிரம்மயசி இந்த இந்த விஸ்வம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க நீ சுழற்றுகிறாய். சரி, ஏனென்றால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சிக்குள்ள கொண்டு வந்து திரும்ப 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 சுழற்றுகிறாய். சரி, ஆனால் அவள் என்னவாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா, அபிதாகிருதர், பேதமில்லாமல், அபிதா பேதமில்லாமல் பேதமற்றவையாகவும், பிதாகிருதர் பேதம் கொண்டவையாகவும். அப்படின்னா என்ன பொருள்? எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நீதான் விதவிதமாகவும் தோற்றம் தருகிறாய், வேறு வேறு தன்மையாய் பலவிதமான தோற்றம் தருகிறாய், வெவ்வேறாக தோற்றம் தருகிறாய், வெவ்வேறாக செய்திருக்கிறாய். ஆனால் அனைத்துக்கும் அடிப்படையாக ஒன்றாக இருக்கக்கூடியவள் நீ. அதே சமயத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? அச்சிதாகிருதிர் சிதாகிருதிர், சித் ஸ்வரூபமாகவும் இருக்கிறாய், சித் இல்லாத ஸ்வரூபமாகவும் இருக்கிறாய். இத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா, சித் ஸ்வரூபம்னு சொன்னா சித் என்கிற அறிவு பெற்ற சேதனம், சேதன ஸ்வரூபங்கள் அச்சேதனமாக இருக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழியில சொல்லணும்னு சொன்னா உயிர் உள்ள உயிர் அற்ற, ஆனிமேட் இனானிமேட். அப்படி என்றால் எல்லாமாக இருக்கிறாய். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் தோட்டம், கல்லு எல்லாம் நீதான். ஒரு சின்னஞ்சிறு கல்லாகவும் இருக்கிறாய். வள்ளல் பெருமான் வீதியில நடந்து போவாராம். அப்படி நடந்து போறச்சே ஒரு நாளைக்கு என்னாச்சா, ஒரு மண் உருண்டை அப்படி செதிஞ்சு கிடந்துதான். மண் உருண்டை, மண்ணாங்கட்டின்னு சொல்றமே அந்த மண்ணாங்கட்டி, அதை பார்த்துட்டு அழுதாராம். இந்த மண் பரம்பொருள் சிதைந்து கிடக்கிறதேன்னு. அப்ப அதற்குள்ளும் கூட நீதான் இருக்கிறாய், கல்லாக மண்ணாக எல்லாமாக. சிதாகிருதிர் சிதாகிருதிர், சித் ஸ்வரூபமாக, சித் இல்லாத ஸ்வரூபமாக. அனஹந்தா,
அகங்காரம் இல்லாதவளாக. ஆனால் அதே சமயத்தில் துவம் அகந்தா, நீதான் அகங்காரமாக இருக்கிறாய். திருமூலர் பாடுறச்சே அங்காரி அப்படின்னு பாடுவார். நம்ம சொல்றோம் சில சமயத்துல ஒரே ஆங்காரங்கிறோம். ஆங்காரம்னா என்ன? அகங்காரம் தான் ஆங்காரம். நான் என்கிற அந்த எண்ணம். எப்ப ஆங்காரம் வருகிறது, எப்ப கோபம் வருகிறது? நான் செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். செய்ய முடியாத போது கோபம் வருகிறது. கையாலாகாத்தனத்தில் என்னால் முடியவில்லை, நான் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை அப்படிங்கிறச்சே தானே கோபம். பல பேருக்கு கோபம் வருகிறது. நம்மில் பல பேர் கோபம் வரும்போது என்ன சொல்றோம் தெரியுமா? கெட்ட கோபம் வருங்கிறோம். செல்ஃப் கன்ஃபெஷன். ஒருத்தராவது சொல்றது இல்ல எனக்கு நல்ல கோபம் வரும்னு. அப்படின்னா நம்ம கோபம் எல்லாம் மோசமான கோபம். அதனாலதான் பாரதியார் ரௌத்திரம் பழகுனர். தார்மீகமான கோபம்ங்கிறது தவறை தட்டி கேட்பதற்கு, கொடுமையை எதிர்ப்பதற்கு. ஆனால் நமக்கு வரக்கூடிய கோபம் கோபம் இல்ல. அந்த கோபம் உண்மையிலேயே என்னன்னு கேட்டா கையால் ஆகாத்தனம். ஐ எம் நாட் ஏபிள் டு டூ வாட் ஐ ரியலி வாண்ட் டு டூ. அப்போ வாட் ஐ வாண்ட்ங்கிறது ஐ வாண்ட்னு சொன்னாலே அதுவே அகங்காரம் தான். அப்ப அந்த அகங்காரத்திலிருந்து இந்த ஜீவன்களை வெளியில் எடுக்கக்கூடியவள். ஆனால் அவள் அகங்காரி. ஓங்காரியானவள் ஆங்காரியாகி நிற்பாள்னு பாடுவார் திருமூலர். அது என்ன ஆங்காரி? முதல்ல பார்த்தோம் இல்லையா? அங்கதான் காரண சித் ரூபா. காரண பரசித் ரூபா. அவள் வடிவம் எடுத்தாள், ரூபம் எடுத்தாள். அந்த ரூபத்திலேந்து போனோம். இப்ப திருப்பி இப்படி வந்தா ஏற்கனவே பார்த்ததுதான். நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மத்திற்கு ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை வந்ததற்கு என்ன காரணம்? இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும்ங்கிற சிந்தனை. அப்ப பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும்னு சொன்னா தன்னிலிருந்து எடுத்து படைக்க வேண்டும். அப்ப தான்கிற எண்ணம், நான்கிற எண்ணம் வந்துருமா இல்லையா? அந்த திங்கிங் ப்ராசஸ் வரும்போதே நான்கிற எண்ணம் வந்துவிடும். அந்த நான்கிற எண்ணம், அந்த எண்ணம் தான் அப்படி தனியாக உருவகம் எடுத்து ஒரு உருவமாக பெண் வடிவத்தில் அம்பாளாக நின்றதுன்னா அந்த சிவத்தினுடைய அகங்காரத்தின் வடிவம் தான் அம்பாள். அதனாலதான் அவ ஆகோ புருஷிகா. அவருடைய அகம் என்பதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த அகத்தினுடைய செயல் வடிவம். இன்னைக்கு சொல்றமே செயல் வடிவம், தி எக்ஸிகியூட்டிவ் ஃபார்ம் தான் அவர். அவர் நான் எக்ஸிகியூட்டிவ் ஃபார்ம். அவரால அந்த செயல்படுத்த முடியாது. ஆனால் செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம், நான் செயல்படுத்த வேண்டும் என்கிற அகம், அந்த அகத்தினுடைய செயல் வடிவம் அவள் ஆகோ புருஷிகா. அந்த ஆகோ புருஷிகாங்கிறதுனாலதான் அவளுக்கு அகங்காரினே பேரு. எதனுடைய அகங்காரி, யாருடைய அகங்காரின்னு கேட்டா எல்லாமாக இருக்கிற பரம்பொருளுக்கு ஒரு அகம். அந்த அகத்தினுடைய வடிவம் அவள் அகங்காரி. அந்த அகங்காரி அவள் பிரணவஸ்வரூபி. அதனால அவள் ஓங்காரி. ஓங்காரியாக இருக்கிற அவள் அகங்காரியாகி நின்றாள். அந்த தனி வடிவம் சிவத்திலே இருந்து பிரிந்து தனி வடிவம் எடுத்து நின்றாள். அதனால் அவளுக்கு அகங்காரம், நான் தான் செய்கிறேன் என்கிற அகங்காரம் இல்லை என்றாலும் அவள் அகங்காரி. அனகந்தா துவம் அகந்தா காமாட்சி பிரம்மயசி விஸ்வம். இந்த விஸ்வத்தை நீ சுழற்றுகிறாய். எப்படி? அகங்காரமாக தனியாக பிரிந்ததனால் நீ இந்த விஸ்வத்தை சுழற்றுகிறாய் அப்படின்னு சொல்றவர் அடுத்தது என்ன பண்றார்? அவள் எங்கே இருக்கிறாள்னு சொல்றார். அந்தரபி பகிரபி துவம் ஜந்து ததேர் அந்தகாந்த கிருத் அகந்தே. அந்தகாந்த கிருத் அகந்தே. அந்தகாந்த கிருத், அந்தகாந்தன் என்பது யார்? அந்தகனை அழித்தவராக, அந்தகனுக்கு அந்தம் செய்தவராக. அந்தகன் என்பவன் யமன். யமனை அழித்தவராக இருக்கக்கூடிய அந்தகாந்தனாக இருக்கக்கூடியவர் சிவம். அவருடைய அகங்காரம் அந்தகாந்த கிருத் அகந்தே. அவருடைய அகங்காரமாக இருக்கக்கூடிய நீ என்ன செய்கிறாய் என்றால் அந்தரபி பகிரபி. நீ உள்ளேயும் இருக்கிறாய், வெளியேயும் இருக்கிறாய். எங்கே உள்ளே, எங்கே வெளியே? துவம் ஜந்து ததேர். எல்லா ஜந்துக்களின் உள்ளேயும் எல்லா ஜந்துக்களின் வெளியேயும். தமிழ்ல கடவுள்னு ஒரு வார்த்தை உண்டு. கடவுள்ங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம்.
எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பவர் கடவுள். எல்லாவற்றை கடந்தும் இருக்கிறார், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். இதுதான் நேத்திங்கிற அந்த தத்துவமும் கூட. இதற்குள் இருக்கிறாரா, இதற்குள் மாத்திரம் இருக்கிறாரா, இதுதான் கடவுளா? இந்த பொருளை எடுத்து இதுதான் கடவுளா? நேத்தி இது கடவுள் இல்ல, இதுவும் கடவுள், இதை சுற்றிலும் கடவுள். அப்படின்னா எல்லாவற்றையும் தாண்டியும் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரபி பகிரபி அப்படி இருக்கக்கூடிய உன்னை யாரெல்லாம் இடைவிடாது தியானம் செய்கிறார்களோ, சிந்தித சந்தானவதாம், யாரெல்லாம் உன்னை தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சந்ததம் அபி தந்தனீஷி மகிமானம், மகிமானம் தந்தனீஷி, நிறைய தருவாய், அவர்களுக்கு வெகுமானம் நீ நிறைய தருவாய் அப்படின்னு அந்த அம்பாளை பாடுகிறார். பெரியோர்களே, இந்த டிராவல் அலாங் இப்ப என்ன ஆயிட்டா, 2 பேரலல் ரூட்ல வந்தோம். ஒண்ணு அம்பாளுடைய வடிவத்திலிருந்து தொடங்கி அவள் எல்லாமாக விரிந்திருப்பது. அம்பாளுடைய பக்தர் சின்ன பாதார விந்தத்தை பற்றி கொண்ட அந்த நிலையிலே தொடங்கி அவருக்கு அமித்ரம் மித்ரம் என்று எல்லாமாக விரியக்கூடிய தன்மை. இந்த 2 தன்மையும் ஒன்றாக சேரும் போது என்ன ஆச்சுன்னா, அவள் எப்படி இருக்கிறாள், அவள் என்ன செய்து விடுகிறாள், பரசித் ரூபாவாக, சித் ரூபாவாக. இப்ப இந்த 2 சேரும் போது என்ன ஆகும், இந்த 2ம் சேர்ந்தால் எல்லாம் அந்த அம்பாள். அம்பாள் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறாள். இந்த பக்தரும் அந்த அம்பாளோடு சேர்ந்து விடுகிறார். அவள் 17 புவனங்களையும் தோற்றுவிக்க வேண்டும்ங்கிற காரணத்திற்காக பிரிந்தவள். அவள்தான் சித் ஸ்வரூபிணி. அந்த சித் ஸ்வரூபிணி அதற்காக பிரிந்தவள் என்ன பண்ணினான்னா, தன்னிலிருந்து பலவிதமான தோற்றங்களை கொண்டு வந்தாள், தன்னிலிருந்து ரூபங்களை கொண்டு வந்தாள். அந்த பிரயோகம் இருக்கே, காரண பரச்சித் ரூபா, அதை அப்படி பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப்பும் வரும். காரணம் என்ன காரணத்திற்காக, அங்கே அந்த சிவனுடைய சிந்தனை அப்படி அசைந்த காரணத்திற்காக பரச்சித், பரச்சித்னு சேர்த்துட்டோம்னா தனியா வந்துரும், வேற மாதிரி. பரச்சித்னு சேர்க்கறச்சே அந்த பேரறிவு பிரகாசமாக, அந்த பேரறிவு பிரகாசம் என்ன பண்ணித்துன்னா ரூபங்களை எல்லாம் ஏற்படுத்தியது. அம்மா நீ யார் தெரியுமா, அந்த காரண பரச்சித் ரூபாவாக காமாட்சியாக இறங்கி வந்தாயேன்னு அந்த காமாட்சியில ஆரம்பிச்சார். அந்த காமாட்சியில ஆரம்பிச்சு திருப்பி அதே ஜேர்னி, அம்பாள் இறங்கி வந்த அந்த ஜேர்னிய ரீட்ரேஸ் பண்ணி இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்திட்டார்னா, அம்பாளும் அம்பாளின் பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்த, எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய பரச்சித் ரூபத்திற்கு. பரச்சித் ரூபம்ங்கிறச்சே பேரறிவு பெரு ஞான பிரகாசம் தானே. அந்த ஞான பெருவழியில அந்த அடியார்கள், அந்த ஜீவன்கிற தனியும் இல்ல, பரமன்கிற தனியும் இல்ல, 2ம் சேர்ந்தா அதுதான் அத்வைத ஆனந்தம். ஆனந்த அத்வைத கலிகாம்னு அந்த ஆனந்த அத்வைதத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டார். அம்பாளை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்து அம்பாளுடைய பாதங்களை பற்றி கொண்டே மறுபடியும் மேலே ஏற்றி போகக்கூடிய தன்மைனா, அம்பாள் பரச்சித் ரூபாவாக இறங்கி வருகிறாள். அப்படி இறங்கி வருவதற்கு காரணம், இந்த ஜீவன்களை எல்லாம் அந்த பரச்சித் ரூபத்திற்குள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு. அப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு மூக்கர் நமக்கு வழிகாட்டுகிறார் என்பதையே இன்றைக்கு இந்த அரங்கத்தினுடைய மைய சிந்தனையாக வைத்து மூக்கரையும் காமாட்சி அம்பிகையையும், இன்னும் சொல்ல போனா வாய் பேச முடியாமல் இருந்தவர் பேசினார் அப்படின்னு வரலாறு சொல்றோம். உள்ளத்திற்குள்ளே வார்த்தைகள் வெளிப்பட வேண்டிய அவசியமில்லாமல் உள்ளத்திற்குள்ளே பார்த்து 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 அனுபவித்த அந்த பரஞானம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அம்பாள் அவருக்கு இவற்றை பொழியக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பண்ணி இருக்க வேண்டும். அவருக்குள்ளேயே அதை வைத்திருந்தால் அவர் அந்த ஆத்ம அனுபவத்தில், ஆத்ம ஆனந்தத்தில் திளைத்திருந்திருப்பார். ஆனால் அது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பாள் அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி இருக்கிறாள்.
அந்த அனுகிரகத்தின் சில துளிகளை கும்பாபிஷேகத்துல அந்த கும்பத்தினுடைய புண்ணிய ஜலத்தை தெளிக்கும் போது ஒரு துளி மேல பட்டு விடாதான்னு காத்து நிற்போமே, அப்படி அந்த ஆத்ம அனுபவத்தின் ஒரு சில துளிகளை அனுபவிப்பதற்கு, அந்த ஒரு சில துளிகளை மேலே வாங்கிக் கொள்ளுவதற்கு அற்புதமான வாய்ப்பை நல்கிய டாக்டர் சீதா சுந்தர் அவர்களுக்கும், சம்ஸ்கிருத அகாடமியைச் சேர்ந்தவர்களுக்கும், குப்புசாமி சாஸ்திரி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், பெரிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும், அம்பாளுக்கும் ஆச்சாரியருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். சீனிவாசன். ஹலோ. எஸ் டாக்டர் சீனிவாசன். கேக்குறதா? கேக்குறது. Okay, thank you, madam. It is a very beautiful lecture. Not only a beautiful lecture, it is both aesthetically and spiritually elevating and enervating and experiencing one. In fact, வைஷ்ணவிசத்துல ஒரு இது ஒன்று சொல்லுவா, சுவாபதேசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. அதாவது இந்த திருப்பாவை இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் பண்ணும்போது அந்த உபன்யாசங்கள் வெளியில சொல்ற கருத்துக்கள் மட்டும் இல்லை, அதுக்கு உள்ளார்ந்த ஒரு மறைபொருள் இருக்கும். அந்த மறைபொருள் வந்து ஸ்பிரிச்சுவல் மறைபொருள் இருக்கும் அப்படின்னு அந்த கருத்தை எடுத்து சொல்லணுங்கிறது அதுவே அந்த உபன்யாசங்களோட நோக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்தி காவியமா இருக்கிற இந்த மூக்க கவியும் சுவாபதேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத அவர் காட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காரண பரச்சித் ரூபா, பரச்சித்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அதுக்கு நம்மளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜனங்கள் அவ்வளவு பெரிய அழிச்சுன்னு போனோம் அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக இறங்கி வந்து அவளையும் அழிச்சுட்டு கடைசியில அந்த அந்த பரச்சித்துல போய் சேர்ந்துக்கிறது. அரூபமா இருக்கிற அம்பாள் எப்படி ரூபத்தோட வந்து கடைசியில அரூபத்துக்கு நம்மள அழிச்சுன்னு போறா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதோட அந்த இது அது மாரி ஸ்வதேசோ புவனத்ரயம்னு நடுவுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதை சொல்லும் போது அத்வைதத்துல சொல்லும் போது சொல்லுவா, அகம் பிரம்மாஸ்மின்ற அனுபவம் வந்தா போறாது, சர்வங்கல் விதம் பிரம்மான்னு எல்லாருக்கும் அந்த அனுபவம் போய் சேரணும், எல்லாரையும் நம்ம அணைச்சு பிடிச்சுன்னு போகக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸா அது மாறணும்னு. அந்த மாதிரி இவர் எப்படி காட்டுறார், அமித்ரம் மித்ரம்னு அந்த விஷயங்கள் ஒவ்வொரு தனித்தனி விஷயங்களையும் எடுத்து திருப்பியும் நான் அதை சொல்லின்றதுன்னா உங்களுக்கு டைம் கொடுக்காம நாங்க நீட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த விஷயத்த சொல்லிக்க முடியாது. காளிதாசன் சொல்லுவான் மாளவிகாக்கினி மித்திரத்துல, எடுத்து சொல்றவங்கிறது யாருன்னு. நன்னா படிச்சிருக்கணும், படிச்சதோடு மட்டும் இல்லாம படிச்சதை எடுத்து சொல்லணும். அது ரெண்டும் படிச்சிருந்தா மட்டும் போராது, எடுத்து சொல்ற திறமை இருந்தா மட்டும் போராது, ரெண்டும் யாருக்கு இருக்கோ. எஸ்ய உபயம் சகா போதகானாம் துரி பிரதிஷ்டாபித்தவியான்னு அந்த மாதிரி நன்கு தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொண்டதை எடுத்து சொல்லக்கூடிய, அதுவும் சரியான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல இன்னைக்கு இந்த லெக்சர் அமைஞ்சிருந்தது. எப்பவுமே உங்க லெக்சர் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், பிரமாதமா இருந்தது. வண்டர்ஃபுல் லெக்சர். ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். பெரியவாளுக்கும் அது பிடிச்சது. மூக்கரை பத்தி பெரியவா ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றார், மூக்கர்னாக்க அம்பாளை தவிர வேற எதையுமே பேச வேண்டாம்னு தான் மௌனமா இருந்ததுனாலையும் மூக்கர் அப்படின்னுட்டு, அந்த மாதிரியும் அதாவது லௌகிக வார்த்தைகள் எதையுமே பேச வேண்டாம், வேறொன்றும் சொல்ல இருக்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு இந்த என்டோமெண்ட் ஏற்படுத்தின பெரியவாளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாகீரதி ராமச்சந்திரன் என்டோமெண்ட் ஏற்படுத்தின ஸ்ரீ நடராஜன் மற்றும் அவளுடைய ஃபேமிலி சேர்ந்தவாளுக்கும், இந்த ஸ்பீக்கர் அப்படி இதை வந்து இன்னைக்கு இதுல ஜாயின் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சான்ஸ்கிரிட் அகாடமியின் சார்பில் என்னுடைய நன்றியை எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் எவ்ரிவன். எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும். தேங்க்யூ மேம். நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது. அதை விவரிச்சு சொல்றது கூட முடியல என்னால. சுதாதாரை தான் அது ரொம்ப நல்லா இருந்தது. பர்வதம் நடராஜன். தேங்க்யூ மேடம். உங்களுக்கு தினம் ராத்திரி கம்பராமாயணமோ இதுவும் திருமூலரும் கேட்டுட்டு இருக்கேன். அது இதுல இன்னும் ஆட் ஆடுது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சீதா சொன்ன உடனே. ரொம்ப ஆசீர்வாதம் மேடம், உங்க ஆசீர்வாதம்.
பொழியறதுக்கு எனக்கு ஒரு 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 பெர்சன்ட் கூட அருகதை கிடையாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆசீர்வாதம் மேடம். அவங்கள பார்க்கணும், அவரை பார்க்கணும். நமஸ்காரம். Best presentation. madam. கீதா, Yes. அது வரைக்கும் Best presentation I have ever heard. Very nice. ரொம்ப நல்லா இருந்தது. ரெடி.